அவர்கள். ஆனால் எதிர்கட்சிகளும் சரி கூட்டணி கட்சிகளும் சரி கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அந்த எதிர்ப்பின் காரணமாக அவருடைய நியமனம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக அரசியலில் மட்டுமல்ல, தேசிய அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஆஸ்தான ஜோதிடரா ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் என்றெல்லாம் கூட கேள்விகள் முன்வைக்கப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளானது. திரு ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் தற்பொழுது எங்கிருக்கிறார்? சென்னையில் நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோவில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். பண்டிட் சார் வணக்கம். வணக்கம் சார். பண்டிட் சார், ரொம்ப குரூஷுவலான டைமில் நீங்கள் தந்தி டிவிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நம்ம தந்தி டிவி ஸ்டுடியோ வந்திருக்கீங்க. இன்றைக்கி தமிழகம் முழுவதும் உங்களை தந்தி டிவி வாயிலாக பாமர மக்களும் சரி அரசியல் தலைவர்களும் சரி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஆதரித்தவங்களும் சரி எதிர்த்தவங்களும் சரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக நீங்கள் இப்போ டிவியில் வந்தது முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் தகவல் போயிருக்கும், நீங்கள் என்ன பேச போகிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. என்னுடைய முதல் கேள்வி, சட்டமன்றத்தில் அதுவும் முதல் சிறப்பு சட்டமன்றம் ஆட்சி தப்பிக்குமா தப்பிக்காதா, இப்படி பல கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள். அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களை பற்றி தான் பேசுகிறாங்க எல்லாம். நிறைய பேர் கூட்டணி கட்சியினரும் பேசுகிறாங்க, எதிர்கட்சியினரும் பேசுகிறாங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை கண்டிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜோதிடருக்கே நேரம் சரியில்லை, அவருக்கே அவருடைய ஃபியூச்சரை கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு சார், தலைவர் ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிடுறேன் சார். ஆக்சுவலாக நம்ம சிஎம் வந்துங்க சார், எனக்கு மென்டர் அல்லது என்ன உறவுன்னு தெரியல, ஒரு ஹியூஜ் ஒரு அன்பா பாசமாக காதலா அப்படின்னு தெரியாத ஒரு உறவு இந்த பதவியை அவர் எனக்கு கொடுக்குறாரு. ஓகே, ஆக்சுவலி இது ஒரு அன்பின் வெளிப்பாடுங்க சார். ஓகே, ஆக்சுவலி இதில் அந்த பதவி வழங்கப்பட்டதும் எனக்கு தெரியாது சார். ஓகே, இது ஒரு சர்ப்ரைஸ் டு மீ. ஓ ரைட். ஸோ உங்களுக்கே தெரியாமல் தான் அந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. ஆமாம் சார். பிறகு உங்களுக்கு தகவல் வந்தது? தகவல் வந்து. ஓகே, ஆக்சுவலி ஓகே. ஸோ அந்த தகவல் வந்த பிறகு நான் ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ண முடியல. அங்கேருந்து வரவளும் இந்த பதவி நமக்கு பறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது சார். ஓகே, நான் பழனி போய் மொட்டை அடித்து திரும்பி வரும்போது அது வந்து எனக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது சார். அந்த தகவல் கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிங்களா? ஒரு மகிழ்ச்சி தான், மிகப்பெரிய அப்பாயின்மெண்ட் ரத்து செய்யப்பட்டது மகிழ்ச்சியா? அதாவது அப்பாயின்மெண்ட் முதல்ல போட்டாங்க, அந்த தகவல் வந்தது. ஆமா, பிறகு இந்த அப்பாயின்மெண்ட் ரத்து அப்படிங்கிற செய்தி உங்களை வரும்போது உங்களுக்கு அதிர்ச்சி இருந்ததா? இல்ல, சில நிமிடங்களில் நான் காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். எப்படின்னா, இவருடைய அந்த உறவு அதுதான் காஸ்ட்லி. இவருடைய அன்பு வட்டத்திலிருந்து நான் எடுக்கப்படலை. ஏதோ ஒரு அந்த அதிகாரம் அது அவங்களுக்கு பிரேமலதா மேடமோ அல்லது வன்னியரசு சாரோ அவங்க சொன்ன அந்த சட்டப்பேல் எடுத்தப்பட்ட கேள்விக்கு அவர் இன்ஸ்டண்ட்டாக எடுத்த ஒரு நடவடிக்கை. ஒரு தொண்டனாகவோ ஒரு நல்ல அன்புக்கும் நட்புக்கும் உரியவனாகவோ அவர் எடுக்கிற எல்லா முடிவும் நான் பேரலாக பார்க்கணும். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற சொல்வதில் பெருசு. ஒரு வலியவோ ஒரு மகிழ்ச்சியவோ ஒரே மாதிரி பார்க்குறது தான் பட்டினத்தா சொன்ன மாதிரி சார், நுனிக்கருமும் அடிக்கருமும் ஒரே சுவையாக இருக்கணும். அது மாதிரி எனக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சுவையை தான் கொடுத்தது சார். ஓகே. ஸோ அந்த நியமனம் ரத்து ஆனதை பற்றி உங்களுக்கு வருத்தம் இல்லை? இல்லை, கண்டிப்பாக இல்லை சார். அது அந்த ஒரு சில நிமிடங்கள் ஷாக்குங்க. ஆனால் ஜனங்கள் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது ஒரு சில நிமிடங்கள். அடுத்து ஜனங்கள் நினைக்கிறாங்க பற்றியெல்லாம் எனக்கு கவலையே இல்லை. நான் ஒரு தலைவருடைய அன்பு வட்டத்துக்குள்ள இருக்கிற ஒரு மனிதன், எனக்கு அது போதுமானது. இப்போ எவ்வளவு பணம் இருந்தாலும் சார், பணத்தை சம்பாரிச்சிடலாம், எவ்வளோ வேணால் எலான் மஸ்கெல்லாம் கூட ஒருத்தன் போயிடலாம். ஆனால் சாருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்ததுனால சார் அந்த பதவியுடைய வெளிப்பாடு. ஒரு அன்பு இருந்ததுனால தானே அது இந்த இடத்துல எனக்கு போட்டிருப்பாரு. ஜோதிடனாவை போடுறாரு. எத்தனை நேரத்துக்கு நீ ஜோசியம் பார்ப்பீங்க அவரோட? நான் ஜோசியம்லாம் பார்க்கவே இல்லை. அவருக்கு நம்பிக்கை பெருசாக இல்லை. என்னுடைய பேச்சு அவருக்கு பிடிக்கும், என்னுடைய பழக்கம் அவருக்கு பிடிக்கும். ஜோதிடத்தின் மீது திரு விஜய் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை? பெரிய நம்பிக்கை இல்லை. ஆனால் நம்பிக்கை இருக்கு. இல்லை, நம்பிக்கை இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஓகே. என்னை ஏதோ ஒரு மூலையில் ஒரு அப்பா மகன் உறவு மாதிரியோ ஒரு நண்பர்கள் மாதிரியோ ஒரு யதார்த்தத்திலேயோ ஒரு கெமிஸ்ட்ரி கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னை ஜோசியத்துக்காக ஒரு வெல்கம் பண்ணுறதில்ல. ஓகே. இவங்கெல்லாம் நினைச்ச மாதிரி ஒரு ஆஸ்தான ஜோதிடரை கொண்டு வந்து அரசாங்க பதவி வச்சதுங்கிறது இல்லை சார். ஒரு நல்ல மனிதனை, அறிவுள்ள சமுதாயத்திலேருந்து வந்த ஒரு மனிதனை கொடுக்குற வாய்ப்பு நினச்சி தான் கொடுத்துருப்பான்னு எனக்கு தோணும் சார். உங்களை எதிர்க்கிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்க? 1000 தான் இருந்தாலும் திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் ஒரு ஜோதிடர். அவர் இதுக்கு முன்னாடி ஜோதிடம் தான் சொல்லி கொண்டிருந்தார். தற்பொழுதும் அவர் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார். அவரை கொண்டு வந்து எப்படி முதலமைச்சருக்கு, அதுவும் அரசியல் பிரிவுக்கு சிறப்பு அதிகாரியாக நியமிக்க முடியாது சார்? அஸ்ட்ராலஜியில் வந்து ஐம் ரியலி ப்ரூவ்டுங்க. ஆனால் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் அஸ்ட்ராலஜின்னு கேட்டிங்கன்னா, அந்த அஸ்ட்ராலஜிங்கிற மேஜர் சப்ஜெக்டில் ஐ கேன் பி மோர் தென் ஈவன் 6-7%.
ஒரு கொஞ்சம் தான் எனக்கு அறிவு இருக்குது ஜோசியத்தில். ஆனால் நான் ஜெயலலிதாவோட வாழ்ந்தது, அத்வானி சாரோட வாழ்ந்திருக்கேன், இப்போ மோடி ஆஃபீஸுக்கு நிறைய ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன், நிறையா பியூரோக்ராட்ஸ் பழகியிருக்கேன். ஏடிஎம்கேல இருக்கிற எல்லா மஞ்சளுக்கும் எனக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் திமுகலேயும் ஒரு பாதிப்பேத்துக்கு எனக்கு தெரியும். எனக்கு எப்படி பொலிட்டிசைஸ் பண்ணுறதுன்னு தெரியும். ஒரு பாலிட்டிக்ஸில் சொல்யூஷன் எடுக்கிறதுக்கு எனக்கு தெரியும். எனக்கு நல்ல அனுபவம் இருக்குது. இப்போ செங்கோட்டையனுக்கும் முத்துசேமனுக்கும் உள்ள வித்தியாசனால சொல்ல முடியும். உதாரணத்துக்கு செங்கோட்டையன் யாருன்னா ப்ராக்டிக்கலாக கேட்டீங்கன்னாங்க நேர் ஆப்போசிட் கேரக்டர் ஆஃப் முத்துசேமன். முத்துசேமன் யாருன்னா நேர் ஆப்போசிட் கேரக்டர் செங்கோட்டையன். ரெண்டு பேரும் எப்படி பயன்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ ஒரு அரசியல் வழிகாட்டுதலுக்காகவோ அல்லது அரசியல் கம்யூனிகேஷனுக்காகவோ அவர் என்னை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு எனக்கு தோணும். ஓகே, அது ஜோதிடம்ங்கிறதுக்காக இல்லை. என்னுடைய வயதில் நிறைய அரசியல் பார்த்து கடந்து வந்திருக்கேன். 42 வருஷம் ஜோசியம் பார்க்குறேன். ஸோ 42 வருடமாக நிறைய அரசியல் சந்திச்சிருக்கேன், பழகியிருக்கேன், நிறைய எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய கூட்டணி அமையருக்கு ஜெயலலிதாவோட காரணமாக இருந்திருக்கேன். மூப்பனா 2001 கூட்டிட்டு வந்து நான் தான். அதனால தான் 2001 ஆட்சி அமைச்சோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் செஞ்சுருக்கேன். அது ஒரு வேலை அவருக்கு பிடிச்சிருந்துருக்கலாம். ஆனால் இது ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. உங்களை எதிர்ப்பவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி, முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்படுவதற்கு ஒரு ஜோதிடர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க உங்களை தகுதியானவர் என்று பார்க்கிறீர்களா? சார், நான் ஒரு கிராஜுவேட்டுங்க, ஃபிசிக்ஸ் மேஜர். ஐம் கிரிக்கெட்டர் பிளேட் ஃபார் மை டிஸ்ட்ரிக்ட்ங்க, செலக்டட் ஃபார் மை பாரதி யூனிவர்சிட்டிங்க. என்னுடைய காலேஜ் கிரிக்கெட் டீம் கேப்டனுங்க. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிரிக்கெட்டர். நான் திருப்பூரில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். நான் பனியன் கம்பெனி வச்சுருந்தேன், ஸ்க்ரீன் பிரிண்டிங் கம்பெனி வச்சுருந்தேன். எனக்கு பல்வேறு வகையான முகம் இருக்குது. நான் மெடிடேஷனில் பெஸ்ட் இந்த வேர்ல்டுங்க. ஆக்சுவலி மனதை பற்றி நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். நீங்கள் அடுத்த லைவில் 2 சைக்காலஜிஸ்ட்டை கூட உட்கார வைங்க, மனதை பற்றி என்னால் அவங்களோட அழகாக புரிய வைக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுகவை எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னாங்க, நான் சொன்னது எப்படின்னா, அரசியல் மேடையில் நம்ம பேசலாம் திமுக பற்றி, ஆனால் தனிப்பட்ட முறையில் திமுக பற்றி நம்ம நினைக்கவே கூடாது. அவங்க தோற்றுருவாங்க. எல்லோரும் நம்மளை நினைக்கிறாங்க, நாமும் அவங்க நினைக்கக்கூடாது. ஒருத்தரை நினைத்து ஒருத்தரை ஜெயிக்கிற சக்தியை நமக்கு வழங்கப்படலை சார். நம்மளால் யாருமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் யாரை மறக்கிறீங்களோ மன்னிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையிலேருந்து போயிடுவாங்க. அப்போது திமுகன்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா திமுக பிக்கெஸ்ட் எலிமெண்ட்டாக நமக்கு மாறிடுவாங்க. அப்போ ஸ்டேஜில் மட்டும் பேசலாம், பர்சனலாக இருக்கிற திமுக நான் மறந்துடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கைடன்ஸ். இந்த மாதிரி ஒரு வாழ்வியல் தத்துவங்களை சார் புரிகிறமான எடுத்து சொல்லுவேன். எந்நேரம் எதிர்ப்பு வலையில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் அவரோட இருந்தேன். நான் சாரோட ட்ராவல் பண்ணுறது எப்படின்னா சார், அது ஒரு மனதுத்து ரீதியானது, ஒரு அழகான ஒரு நட்பு. ஸோ அதுக்கு தான் இந்த அங்கீகாரம். ஜோதிடனுக்கு அல்ல, ஜோசியத்துக்கும் இந்த போஸ்டிங்க்கு சம்மந்தமே இல்லை சார். நிறைய எதிர்ப்பு வந்த பிறகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்திலேயே சொன்னாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, ஐ வில் ரீதிங்க் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஆஃபீஸ்க்கு வந்த பிறகு முதல் வேலையே உங்களுடைய நியமனம் ரத்து தான். பத்திரிகையில எப்படி எழுதுறாங்க அப்படின்னா, பணிந்தது தாவேகா அப்படின்னு எழுதுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இவரையெல்லாம் யாரும் பணிய வைக்க முடியாது சார். சார் மாதிரி தைரியசாலியை நான் வெளியில் சொல்ல விரும்பலைங்க. எங்கள் சார் மாதிரி, எங்கள் முதல்வர் மாதிரி, எங்கள் தலைவர் மாதிரி ஒரு தைரியசாலி உலகத்தில் பார்க்க முடியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு கண்ட்ரவர்சி கிரியேட் ஆக வேண்டாம்னு அவர் நினச்சிருப்பாருன்னு எனக்கு தோணும். இது பெருசாக எடுத்துகிட்டு போக வேண்டாம், நம்ம பண்ணிட்டு நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் பற்றின ஒரு விமர்சனம், இதை நம்ம தள்ளி போட்டலான்னு தான் நினச்சிருப்பாருன்னு எனக்கு தோணும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்களை மிகவும் பிடித்திருந்தால் ஆஸ்தான ஜோதிடராக வச்சுக்கலாமே தவிர அரசு பதவி எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. இது பொலிட்டிக்கல் தான் சார். எனக்கு பாலிட்டிக்ஸில் அனுபவம் இருக்குது சார். ஜெயலலிதா கூட 2000 தடவை சாப்பிட்ருக்கேன். ஜோசிகார் போய் 2000 தடவை ஜெயலலிதா மட்டும் சாப்பிட முடியாது. இதை சசிகலாட்ட கேட்டு பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி பொன்முடியாக யாரோ ஒருத்தர் இருந்தாங்க பிஏ, அங்கே எல்லா பிஏக்கு எனக்கு தெரியும். ஸோ ஜெயக்குடி சார் கேட்டு பாருங்கள், பூங்குடன் கேட்டு பாருங்கள். அங்கேருந்து எல்லாத்துக்கும் எனக்கு தெரியும். ஒரு ஜோசிகாரனை கூட்டு உட்காந்து ஜெயலலிதா சாப்பிட்ருந்தாங்களா அங்கே உட்காந்துட்டு? ஒவ்வொரு நாளும் கோட்டையிலேருந்து திரும்பி வருவோம் சார். 2 நாளைக்கு ஒரு முறை மதியம் லஞ்சில் அவங்களோட இருந்திருப்பேன். இன்னும் லஞ்ச் சாப்பிட்ருக்கலாம், அல்லது யாராச்சும் பேசிகிட்டு இருந்திருப்பேன். என்ன டெய்லி ஜோசியம் பார்க்குறாங்களா ஜெயலலிதாங்கிட்ட? சம்டைம்ஸ் மனசு நினைக்கிற சொல்கிறக்கு ஒரு ஆள் வேணும் சார். ஒரு புத்திசாலியோ நல்லவனும் தேவை. அந்த இடத்துல நான் இருந்தேன். ஐம் ரிஃப்ளெக்டர், ஐம் மல்டிப்ளையர். நல்லது சொன்னீங்கன்னா நான் மல்டிப்ளை பண்ணுறேன், கெட்டதை சொன்னீங்கன்னா உள்வாங்கிட்டு மைல்டாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன். அப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருந்தது. இது அது மாதிரி ஒரு இயல்புதான் சார் நம்ம சார் கூட நான் வாழ்கிறது. நான் அவருடைய அன்பை, பாசத்தை, அறிவை மல்டிப்ளை பண்ணுறேன். நான் நல்லா கம்யூனிகேட் பண்ணுறேன். இதில் வேறு என்ன சார் இருக்குது? உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு தமிழக அளவில் மட்டும் கிடையாது, தேசிய அளவில் மிகப்பெரிய புழுதிய கிளப்பி இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிக்கலையா முதலமைச்சர் விஜய் அவர்கள்? அல்லது நீங்கள் இதை கணிக்கலையா? இல்லை சார், நீங்கள் ஜாதக ரீதியாக எனக்கு எந்த ஒரு பெரிய விஷயம் எனக்கு நடந்தது தெரியல.
எனக்கு அஸ்ட்ராலஜியில் கேட்டீங்கன்னா சரி, நான் முதல்ல ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நம்மளை பற்றி ஒரு கோடிக்கணக்கான ஜனங்களை நினைக்க வச்சிட்டாங்க. அதை ரத்து பண்ணதுனால கோடிக்கணக்கான ஜனங்கள் என்னை பற்றி நினைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, பஞ்சாப்லேருந்துங்க அங்கே இந்த உமன் கமிஷனர், ஸ்டேட் உமன் கமிஷனர் எனக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி என்னை க்ரீட் பண்ணாங்க. க்ரீட் பண்ணிட்டு நீங்கள் இது சீரியஸ் எடுத்துக்காங்க சார், நிறைய உங்களுக்கு வரும், ஐ வாண்ட் டு ரீட் ஹோரோஸ்கோப் வித் யூ அப்படின்னாங்க. ஓகே. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஒரு உமன் ஆஃபீஸர். அப்போது இவங்க என்னை பஞ்சாப் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க, த்ரூ அவுட் த வேர்ல்டு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த பாஸ் யாருன்னு தெரியுமா, அங்கே யார் இருக்காங்க தெரியுமா. ஸோ இட் டேக்கன் டு ரீச் எவ்ரிவேர். அப்போ என் ஜாதகம் நல்லா இருந்ததுனால தான் இது ரீச் ஆச்சு. இது எப்படி நீங்கள் தப்பாக எடுத்துக்கிறீங்க? இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நம்ம சைதித் வருஷம் 2011 ஜெயிச்சிருவான்னு சொன்னேன். அவர் தோத்துட்டார். என்னை கூப்பிட்டு உன்னுடைய ஜோசியம் என்னடா நீ அப்படின்ட்டார். அப்போது அவர் அந்த மாதிரி என்னை வந்து விமர்சனம், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி அப்பா மாதிரி சைதி அண்ணன் அப்படி சொன்ன மாதிரி நான் சொன்னேன், நீ ரைட் டைம் தான் இருக்கிறீங்க, ஆனால் அது ஏன் நடந்ததுன்னு தெரியல, எனக்கு சொல்ல தெரியலங்க. 4 months ஹி பிகம் மேயர் ஆஃப் சென்னை. அப்போ ரைட் டைமில் மகாலட்சுமி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஸ்பூனில் அமுதத்தை ஊட்டிட்டுலாம் இருக்க மாட்டா. என்ன வேணாலும் நடக்கும், அது ரைட் ஆங்கிளில் போய் முடிஞ்சிடும். இதுதான் அஸ்ட்ராலஜியில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதில் என்ன இந்த டைம் நடந்திருந்தாலும் இந்த எண்ட் இட்ஸ் அ கிரேட் லைஃபை போய் சேர்ந்துடும். இப்போ என்னை வந்து கொண்டு போய் உலக சமுதாயத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஸோ உங்களை வந்து நியமனம் பண்ணும் போது இருந்த அந்த பாப்புலாரிட்டியை விட உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ரத்து ஆன பிறகு நீங்கள் ரொம்ப பாப்புலர் ஆகிட்டீங்க, இன்னும் அதிகமாக போயிட்டேன். ஓகே. அப்போ எனக்கு பர்சனலாக நிறைய ஜனங்கள் நான் ரீச் ஆகிருக்கேன். அதுபோக என் தலைவர் தான் இது பண்ணார் சார். நீங்கள் கொடுக்குற போது எவ்வளோ மனசு வச்சு கொடுத்தாரு சார். அப்போ எனக்கு வந்து நல்லா இருந்துச்சா? இப்போ எடுக்கிறது மட்டும் எனக்கு வலிக்குமா? எனக்கு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும். அவர் கொடுக்குற பொழுது எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிடும், அதே மாதிரி அவருக்கு எடுத்துக்கிறதுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அவருக்கு தெரியும் எனக்கு எப்போ கொடுக்கணும், எப்போ எடுக்கணும், மறுபடியும் என்ன பண்ணணும் அவர் முடிவு பண்ணுவார். அப்போ மறுபடியும் என்ன பிளான்ஸ் இருக்குது? அது தெரியல சார். தலைவர் பார்த்து என்ன இதை கேட்டால் கொடுத்தாரு சார். தலைவர் என்ன வேணாலும் செய்வார் சார். உங்களை எதிர்ப்பவங்க என்ன சொல்கிறாங்க, ஜோதிடம் என்பது ஒரு மூட நம்பிக்கை, அப்படிப்பட்டவரை கொண்டு வந்து இந்த முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியாக நியமிக்கலாமாங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க சார். இப்போ ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னால் சேரன் செங்குட்டுவன் வந்து அரசாள மாட்டான்னு சொல்லி ஒரு ஜோசியார்னு சொல்கிறான் சார். அவன் தம்பி தான் ஆள் வாங்குறான், இளங்கோவடிகள். அப்போ அந்த இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாமியாராக போயிடுறேன், நான் இருந்தால் தான் நான் அரசாள்வேன் அப்படின்னு அவர் வந்து சாமியாராக போயிடுறாரு. சேரன் செங்குட்டு மந்திரி ஏறாரு. சில வருடங்கள் கழிச்சு சார், சேரன் செங்குட்டு எழுதின அந்த சிலப்பதிகாரத்தினுடைய கதாநாயகி கண்ணகிக்கு கோயில் கட்டுறதுக்காக இமயமலைக்கு கல் எடுக்கிறதுக்கு சேரன் செங்குட்டுவன் போகிறான். அப்போ போகிற போது இந்த ஜோசியாரை கூட கூட்டிகிட்டு போகிறான் சார். நான் அரசாள மாட்டேன்னு சொன்ன ஒரு அஸ்ட்ராலஜியில் கூட கூட்டிகிட்டு போகிறான். அன்றைக்கி 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அஸ்ட்ராலஜி சபையேறிக்கு சார் நம்ம தமிழ் சமுதாயத்தில். அப்போ என்ன 2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த சேரன் செங்குட்டு முட்டாளுங்கிறாங்களே இவங்க. யோசிச்சு பாருங்கள், இது மூட நம்பிக்கை அல்ல சார், இட்ஸ் அ மேத்தமேட்டிக்ஸ். இது ஒரு கணிதம். நான் ஏன் சார் நான் சொல்கிறேன், ஸ்டாலின் ஐயா தோற்றுருவாருங்கிறேன். தோத்துட்டாரே. உதயநிதி வந்து ஜெயிப்பார், ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்க மாட்டான்னு சொன்னேன். இன்றைக்கி நடந்துச்சே. நான் சொன்னேன் தலைவர் வந்து எக்ஸலண்ட்டாக ஜெயிச்சு வந்துடுவார். இது ஒரு கணிதத்துக்கு உட்பட்டது. யாராச்சும் கணித ரீதியாக கேள்வி கேட்டாங்கன்னா என்னால் பதில் சொல்ல முடியும். இது ஜோதிடம்ங்கிறது மூட நம்பிக்கை அல்ல சார், மேத்தமேட்டிக்ஸ். முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ராஜகுரு நீங்கள் தான் எல்லாம் பேசிக்கிறாங்க வெளியே, உண்மைதானா சார்? அவர் எனக்கு ஒரு பழனிமலை முருகன் சார். பழனி முருகனுக்கு சார் வயசு 6 தான். அந்த அந்த கதை நடந்த பொழுது. இப்போ வயசு எனக்கு 62. 6 வயசு முருகன்கிட்ட போய் நான் காலில் இருந்து கும்பிட்றேன் அந்த கோயிலில். அந்த மாதிரி எனக்கு இவர் ஒரு முருகனுங்க. என்னோட வயசில் சின்னவராக இருந்தாலும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லான அவர் முகத்தை பார்த்தாலே நம்மளுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்லா வேலை செய்யுது. நான் எப்படி ஒரு ராஜகுருவாக முடியும்? நான் அவருடைய பணியாற்றக்கூடிய ஒரு ஆள் சார். நீங்கள் சொல்லி தான் திரு விஜய் அவர்கள் கோவில்களுக்கு போனார், எஸ்பெஷலி திருச்செந்தூர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, உண்மைதானா? இல்லை, அப்படி இல்லை. கோயில்களை பற்றி பேசியிருக்கிறோம், கோயிலுக்கு போகிறத பற்றி பேசியிருக்கோம். ஆனால் நான் சொன்னேன் எலெக்ஷனுக்கு முன்னால் போகல சார்னு. அவர் சொன்னார் எலெக்ஷனுக்கு முன்னால் போனால் இன்டென்ஷனாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஓட்டுக்காக, ஓட்டு வங்கி ரைஸ் பண்ணுறதுக்காக, அந்த அந்த கோயிலில் சாமி முறையில் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக போன மாதிரி அது ஒரு கதை போகும். அதனால நான் கோயிலுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறதுக்காக நான் பின்னால் போய்க்கிறேன். இதுக்கே இப்படி சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேணும் சார். நான் சொன்னேன் சார் 1 கோடி ஓட்டு எச்சா கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது சார்னு. ஏன்னா 5 கோடி ஜனங்க முருகர் மேலே வெறியாக இருக்காங்க, நீங்கள் போய் நின்று பாருங்க, முடியாதுன்ட்டாரே. ஸோ இதெல்லாம் ஒரு தேங்க்ஃபுல் டு த காடுங்கிற மாதிரி போனார் சார். மக்கள் வெளியே பேசிக்கிறத நான் உங்ககிட்ட கேட்குறேன். அவர் என்ன சொல்கிறாங்க, இப்போ வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அமரும்போது கூட லேசான ஒரு பொட்டு கையில் ஒரு கயிறு கட்டியிருந்தார். அது வந்து திரு பண்டிட் அவர்கள் சொல்லித்தான் அவர் அப்படி செய்கிறாருங்கிற மாதிரி. இல்லை சார், காலையில் அவர் சாமி கும்பிட்டுருக்கலாம். அவர் சாமி கும்பிட்ற ஒருத்தர், கடவுள் வழிபாட்டில் எல்லா மதத்தையும் கும்பிடக்கூடிய ஒரு மனிதருங்க, முருகரை வழிபடக்கூடிய ஒருவருங்க. அந்த முருக கடாட்சம் அவருக்கு இருக்குது. அவர் வணங்கிட்டு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு சார் அது.
இதற்காக எந்த சித்தாந்தத்தையும் தப்பாக ஃபாலோ பண்ணுறதில்ல சார். ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு மிக முக்கிய பாயிண்ட் சொன்னீங்க, அதை நான் இப்போ திரும்ப உங்ககிட்ட கேட்குறேன். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கா இல்லையா? இல்லை சார். நான் ஜோதிடத்தை பயன்படுத்தி அவர் அவருக்கு உற்சாகத்தை கொடுத்தேன், அவ்வளோதான் சார். கேட்குறதுக்கு நல்லா இருக்குது கேட்டார் சார், அவ்வளோதான் சார். நம்பி கேட்டார் எனக்கு தெரியல. ஓகே. இப்போது நீங்கள் கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவீங்க, மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது, அதையும் தாண்டி போகிறீங்க, அதையும் தாண்டி போகிறீங்கன்னா ஒரு நாயனை வாசிக்கிற மாதிரி நான் வாசிக்கிறேன், அந்த மியூசிக் அவருக்கு பிடிக்குது, கேட்டார், அவ்வளோதான் சார். அதுக்காக யோசிச்சு பாருங்கள், வேறு ஏதாச்சும் அஸ்ட்ராலஜர் கூப்பிட்டு பார்த்துருப்பாரா, வேறு ஏதாச்சும் பேசியிருக்காரா, அஸ்ட்ராலஜி பற்றின ஏதாச்சும் கூகுளில் சர்ச் பண்ணிப்பாரா? பண்ணிருக்க மாட்டாரா சார். உங்கள் மேலே மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, போகிற போக்கில் பண்டிட் அவர்கள் விஜய் நீங்கள் இப்போ பெரிய முதலமைச்சர் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், அது பை ஃப்ளூக்கு நடந்திருக்கலாம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். அதாவது முதலமைச்சராக அவருடைய 5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும், 5 ஆண்டு நிறைவு செய்வாரா, இப்படிலாம் கேட்குறாங்க சார். 2016 டிசம்பர் 5 ஜெயலலிதா இறந்த போதுங்க, 2017 வித்தின் 6 மந்த்ஸில் பிஃபோர் ஜூனுங்க நான் தலைவர் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். அதே மாதிரி அஜித் சார் ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். இவங்க 2 பேரும் அரசாளக்கூடிய யோகம் உள்ளவர்கள். அஜித் சாருக்கும் முதலமைச்சர் யோகம் இருக்குன்றீங்க. இப்போ கூட அவங்க பயன்படுத்திக்கிறதுக்கும் பயன்படுத்த அவங்க இஷ்டம். இப்போ கூட இருக்கு அஜித் சார் முதலமைச்சர் யோகம் இருக்கு. ஆனால் அவர் ஜாதகத்தில் அதை எடுத்துக்க மாட்டார். ஒரு 2 விதம் இருக்கு. கிஃப்டடுங்க, இப்போ குக் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, குக் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஆள் இருப்பான், குக் பண்ணி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. குக் பண்ணி சாப்பிட்ற எங்கள் தலைவர், குக் பண்ணாமலே போகிறவர் அஜித் சார். இது நான் 2017 அப்ரோச் பண்ணுற போது அவர் சைட்லேருந்து, அஜித் சார் சைட்லேருந்து எங்களுக்கு அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறது எனக்கு ஒரு பதிலாக வந்துச்சு. ஓகே. மேபி அந்த பரசுராம் டெண்டல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் மூலமாக அப்ரோச் பண்ணேன் சார். ஓகே ஓகே. அதனால் நான் நீண்ட காலமாக விஜய் சார் தான் சிஎம் சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஆள் சார். நான் திடீர்னு போன போக்குள்ள சொல்லிட்டு போகல. ஓகே. 2026 இவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார்னு நான் 8-9 வருஷமாக இப்போ வைஸ் பிரசிடென்ட் இருக்காங்க சார் சிபி ராதாகிருஷ்ணன், அவர் முதல் கூட சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போது நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது திரு விஜய் அவர்களுக்கும் திரு அஜித் அவர்களுக்கும் 2 பேருக்குமே சிஎம் ஆகிற யோகம் இருந்தது. ஆமாம். அஜித் அவர்கள் வேண்டாம் என்று விலகி நிற்கிறார், விஜய் அவர்கள் வேண்டும் என்று அதை எடுத்துக்கொண்டார். ஆமாம். அவருடைய சென்ஸ் ஜனங்களை ரீச் பண்ணுற சென்ஸ். அஜித் சார் சென்ஸ் அவர் இண்டிவிஜுவலாக வாழக்கூடிய ஒருவர், ஜனக்கூட்டம் இல்லாமல் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு அப்படின்னு வாழ்கிற ஒரு மனிதர். தனிப்பட்ட ப்ரொஃபஷன், இப்போ கார் ட்ரைவ் பண்ணுறாரு, பைக் ரேஸுக்குள்ள போகிறாரு, இது ஒரு இண்டிவிஜுவல். இப்போ நான் ஒரு அஸ்ட்ராலஜர் ப்ரொஃபஷன், அவரும் அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ்மேன். ஸோ அவருக்கு பப்ளிக் லைஃப்குள்ளே வரக்கு இஷ்டம் இல்லை, எங்கள் தலைவருக்கு இஷ்டம் இருக்கு வந்துட்டார். ஒருவேளை திரு அஜித் சார் அவர்கள் பப்ளிக் லைஃபுக்கு வர ஆசைப்பட்டா அவருக்கு முதலமைச்சராக ஆகக்கூடிய யோகம் இருக்கா? இப்போ தலைவர் இருக்கிறனால நான் சொல்கிறேன் சார், அஜித் சாரோட ஜாதகத்தை கம்பேர் பண்ணால் இட் கேன் பி 1/3 or 1/4 ஒன்று தான் சார். இப்போ இப்போ நம்ம தலைவர் இருக்கார், இப்போ அஜித் சார் போட்டிக்கு வரப்போகிறாருன்னா அது 1/3 or 1/4 தான். அதனால் அது நடக்காது சார். ஆக்சுவலி தலைவர் ஜாதக பிரகாரம் ஒரு போட்டி இல்லாத அடுத்த 40-50 வருஷம் வாழ போகிறார் சார். 40-50 வருஷம் இந்த உலகம் அழியிற வரைக்கும் அவர் பேர் இருக்கிற மாதிரி அக்ராஸ் 50 years அவர் 100 வருடம் கடந்து வாழ்வார் சார். அவருக்கு தோல்வி முகம்னு ஒன்று கிடையாது சார். நீங்கள் செய்தி தொடர்பாளராக இருந்தீங்க தாவேகாவுக்கு, அதுக்கு பிறகு நீங்கள் அரசியல் பிரிவு ஆலோசகராக மிக முக்கிய பதவியில் முதலமைச்சருக்கே அரசியல் பிரிவு ஆலோசகராக நியமிக்கப்படுறீங்க. உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க சார்? நீங்கள் எனக்கு அரசியல் தெரியும். இன்றைக்கி டிவிக்கில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட் டைம் எம்எல்ஏ இல்லைங்களா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். எஸ். ஒரு சுபேத்தை தவிர. எஸ். ஆனால் நான் 2001 அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய மந்திரிகளை ஒரு 5-6 பேர்த்தை நான் தான் நியமித்தேன். அவங்க இந்த மாதிரி கேட்ரஸ், இந்த மாதிரி பீப்புள், அவங்களுக்கு இந்த மாதிரி திறமையாக இருக்குன்னு. இப்போ 2001 25 years பிஃபோர். ஓகே. அதன் பிறகு ஜெயலலிதா கூட ட்ராவல் ஆகிறேன். ஜெயலலிதா துவக்கிற, அதாவது சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க நீங்கள் முதலமைச்சரை பதவி ஏற்றது செல்லாதுன்னு. அன்னைக்கு இன்னொருத்தர் பதவி ஏற்கணும். அன்றைக்கி சேமா வேலுசாமி நான் தான் அம்மாட்ட சொல்கிறேன், நீங்கள் இறங்குற பொழுது மினிஸ்ட்ரி 27 பேரில் 26,000. இட்ஸ் நாட் அ குட் நம்பர். வில் மேக் சேமா வேலுசி இன்ட்டு சீஃப் மினிஸ்டர் சொல்லுங்க. 21 September 2001 அன்றைக்கி சேமா வேலுசாமி பதவி இருக்கிறார். அப்போ அன்றைக்கி நான் தான் சேமா வேலுசாமி டிசைட் பண்ணேன். அம்மாவோ சின்னம்மாவோ சசிகலாமோ முடிவு பண்ணல, நான் பண்ணேன். அப்போ அன்றைக்கி எப்படி அம்மா ஏற்றுட்டாங்க ஜோசியார்னாவா? இல்லை. என்னுடைய அபிப்பிராயம் அரசியல் ரீதியாக சரியாக இருக்குது. அப்போ 2001 2006 அப்படி இருந்தேன். அதன் பிறகு அத்வானியோட ரொம்ப க்ளோஸாக பழகிருக்கேன். அவர் வீட்டில் தூங்கியிருக்கேன், அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். 2009 எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷனில் த்ரூ த கண்ட்ரி அத்வானி ட்ராவல் பண்ணுறோம், நானும் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 2009 குஜராத்தில் காந்தி நகரில் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஒரு டைனிங் டேபிளில். அந்த இடத்துல நிறைய விஐபிஸ் நின்றுருக்காங்க. அது வெளியே சொல்லக்கூடாது எந்த விஐபின்னு. அவங்களாம் நீங்கள் நின்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் நின்று உட்காந்து சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி அவங்க தான் இந்தியா.
ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கல்ச்சரை அப்போ எப்படி அத்வானி ஜோசியை எனக்கு கூட்டி சுற்றி தெரிஞ்சாரா? இல்லை, நான் பேசுகிறது ஒரு பிடிக்குது. யாராச்சும் ஒரு சண்டைக்கு போகலான்னு நான் போக வேண்டாம்னு சொல்லுவேன். ஒரு பாலிட்டிக்ஸில் தகராறு வருது. அன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சார், ஃபஸ்ட்டு ஒரிசானுடைய சிஎம் வந்து வாபஸ் வாங்குறார் 2009. பிஜேபி கட்சிட்டு வெளியே போயிட்டார். அது ஒரு பெரிய பின்னடைவை தருது. அப்போ நான் தான் இவரை கவுன்சிலிங் பண்ணுறேன். அவசரப்படாதீங்க, நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க. அவர் விமர்சனம் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனைங்கிறேன். அப்போ சரியான நேரத்தில் நான் வந்து பொலிட்டிக்கல் ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குது. அது என் தலைவனுக்கு தெரிஞ்சிருக்குது. என் தலைவருக்கு என்னுடைய மற்ற அறிவு தெரியும், பகுத்தறிவு தெரியும். ஒரு 2 பணக்காரனை கொண்டு வந்து நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் விட்டுட்டேன், எலான் மஸ்க் மாதிரி. அந்த 2 பணக்காரன் அங்கே இருக்கிற தொழிலெலாம் செய்கிறான், அவனோட இண்டஸ்ட்ரீஸ் அங்கே போட்டுக்கிறான். ஆளுக்கு ஒரு 10,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான். நான் என்ன கண்டிஷன் போடுறேன், அந்த 10,000 கோடி ரூபாயில் உனக்கு லாபம் வரும்ல, ஒரு வருஷத்துக்கு ஒரு 2,000 கோடி, அதில் 1000 கோடி ரூபாய் இங்கேயே ரீஇன்வெஸ்ட் பண்ணு, வெளியே எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சட்டம் போட்டுடலாம், அவங்ககிட்ட அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். அதே மாதிரி அங்கே இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் நீ ஃப்ரீ மெடிசன்ஸ் கொடுத்து நீ மெயின்டைன் பண்ணிடணும். எல்லா புவர் பீப்புளும் ஹெல்த்தோடு இருக்கிறக்கும் கேரோடு இருக்கும் நீ பார்த்துக்கணும். எல்லா புவர் பீப்புளுக்கான எஜுகேஷனை ஏற்றுக்கிறியா, இந்த கண்டிஷன் ஒத்துக்கிறேன் நீ கொண்டு விடலாம்னு சொன்னேன் அவன். அப்போ என்கிட்ட ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தூக்கி 2 பணக்காரனை கொடுத்துலாங்கிறேன். ஆனால் அந்த பணக்காரன் நமக்கு காரணம் பண்ணலாங்கிறேன் நான். அப்போது இந்த மாதிரி 100 பணக்காரனை கொண்டு வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் இறக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாடு சுபிச்சமாயிரும். அவன் இங்கேருந்து லாபம் தூக்கிட்டு அவன் நாட்டுக்கு போகக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நிறைய கருத்தியல்கள் என்னால் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இதற்காகத்தான் என்னை கூட வச்சுக்கிட்டாரே ஒழிய ஒரு சாதாரணமான ஒரு ஜோதிடம் அப்படி தான் இருந்தால் கூட சாதாரணமான ஜோதிடம் கிரேட்டஸ்ட் அஸ்ட்ராலஜி அது ஒரு தனி சப்ஜெக்ட், நம்ம தனியாக ஒரு நாள் பேசலாம். இது ஒன்று அஸ்ட்ராலஜி ஒன்றும் நார்மல் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரு விஜய் அவர்களுடைய வெற்றி ஒரு சுனாமி போல ஜெயிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். அப்படி திரு விஜய் அவர்களுடைய ஜாதகத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னத்தை பார்த்தீங்க சார்? அதாவது தலைவிதி வலுத்த ஆண்டவன் ஆசீர்வாதம் உள்ள ஒரு தேவகுமாரன்னு அஸ்ட்ராலஜிலாம் இருக்குது சார். ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு 13 நிமிடத்தில் அவர் பிறக்கிறார் சார். அவருடைய பர்த் அந்த 22 ஜூனில் அந்த பர்டிகுலர் 13 மினிட்ஸுங்க இனிமேல் ரிப்பீட் ஆகாது. இனிமேல் இன்னொரு முறை அந்த மாதிரி ஒரு பிறப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி இது ஒரு அதிசய பிறப்புன்னு எனக்கு தோணுச்சு. இவர் உண்மையாலுமே கடவுளால் படைக்கப்பட்ட இந்த ஜனங்களை காப்பாற்றுறதுக்கான வந்த ஒரு தேவதூதனாக எனக்கு பட்டுச்சு. இந்த அதிமுக திமுக சரியாக அந்த அரசாங்கத்தை எடுத்துகிட்டு போகல. இந்த கலாச்சாரத்தை மாற்றியமைக்கக்கூடிய சக்தியை இவர் வருவார்னு எனக்கு தோணுச்சு. அதை சொல்கிற பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு, அக்செப்ட் பண்ணுற மனசு அவருக்கு இருந்துச்சு. அவ்வளோதான் சார். ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றியை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணீங்க 1991க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பேசப்படுகிறது. உங்களுடைய அதாவது 94லேருந்து 96 அவங்க நெருக்கடியான ஒரு காலகட்டம். பிறகு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து கைது செய்யப்படுறாங்க. உங்களுடைய அட்வைஸை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா அல்லது புறக்கணிச்சாங்களா? இல்லை, அவங்க எப்படின்னா சார் அட்வைஸை ஏற்றுக்கிறத விட ஜஸ்ட் கேட்டுக்கிறாங்க. ஆனால் அவங்க டிசிஷனாக எடுத்துகிட்டு போயிடறாங்க. ஓகே. அப்படி எடுத்துக்கிறதா இதெல்லாமே. ஓகே. நீங்கள் வந்து 91ல் ஜெயிக்கிறது அது சவதிசை சனி புத்திங்கிற, 96ல் தோக்கிறது அது ராகுதிசை ராகு புத்திங்கிற, 2012 குருதிசை குரு புத்தி மறுபடியும் அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்னு சொன்னேன். ஓகே. போனாங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆயிட்டாங்களா நீங்கள்? அவங்க கோவப்பட்டாங்க. ஆக்சுவலாக அந்த பிகினிங்கில் எப்படி ஜெயிலுக்கு போவீங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னீங்க. ஹாஸ்பிட்டல்லையோ ஜெயிலையோ இருக்கலாம் நான் சொன்னேன். ஓகே. கஸ்டடியில் இருக்கலாம் அல்லது ஹாஸ்பிட்டலுக்குலாம் நான் சொன்னேன். ஓகே. அது திரும்ப நடந்துச்சுக்கலாம் இல்லை சார்? 2012 நடந்துச்சே. ஓகே. அவங்களுடைய குருதிசை குருபத்தில் நடந்துச்சு 12 அல்லது 14. மக்கள் வெளியே என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய கணிப்பு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தவறி விட்டது, அங்கே தான் உங்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் உள்ள ரேப்போ கட்டாச்சு. எதுவுமே தவறல சார். 2004 40 தொகுதியில் நாங்கள் தோற்றோம் எம்பி எலெக்ஷனில். அப்போது நான் அவங்களோட ஹாப்பியாக ட்ராவல் ஆகிட்டுருக்கேன். அப்போ அந்த டைமில் நான் என்ன கணிச்சிருப்பேன்? ஒருவேளை நான் தவறாக கணிச்சிருந்தேன்னா 2004 நான் வெளியே வந்திருப்பேன்ல. ஓகே. 2006 அவங்க வந்து 66 சீட்டை நம்ம ஜெயிக்கிறாங்க. அன்னைக்கு நான் வெளியே வரலையே. ஓகே. ஐ கேம் அவுட் பை 2007 ஆக்சுவலி. ஸோ அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தவறுனா அவங்க அன்புமயமான பெண்மணி சார். ஓகே. தன்னை சார்ந்தவங்க தவறு செய்கிற பொழுது அதை வந்து தண்டிக்காமலோ அல்லது கண்டிக்காமலோ விட்டுட்டாங்க. யாரை சொல்கிறீங்க? நான் சொல்கிறது சார் ராவணன் மாதிரி ஆட்கள். ஹீஸ் எக்ஸ்பைர்ட் ஆக்சுவலி. நான் கன்வீனியன்ட்டாக வந்து பேரை சொல்கிறேன். ஓகே. ஏன்னா அந்த மாதிரி நிறைய ஜனங்க தப்பு செய்கிறாங்க, ஸ்டில் நம்ம பையன் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுட்டாங்க. ஓகே. அது ஜனங்க அப்படி விடுவாங்களா? ஓகே. அதான் சார். ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில டெஸ்ட் வைக்கிறேன். நான் ஒரு சில கேள்வி கேட்க போகிறவங்கள நீங்கள் சொல்கிறத வச்சு
உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தமிழக மக்களே தீர்மானிக்கட்டும். இப்போ நம்ம 2026 பேசுகிறோம். 2027க்குள்ள மிகப்பெரிய தோல்வி அடையவிருக்கும் அரசியல் தலைவர்கள் தமிழகத்தில் யார்? அது ஆளுங்கட்சியாக சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அல்லது எதிர்கட்சியாக சேர்ந்தவங்களாக இருக்கலாம். உங்களுடைய கணிப்பை பொதுமக்கள் பார்க்க போகிறாங்க. உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டு ஜஸ்டிஃபை பண்ணுறது உங்களுடைய கணிப்பு. நீங்கள் எவ்வளோ பெரிய அஸ்ட்ராலஜர், பொதுமக்களே வந்து தீர்மானிக்கணும். சார், நம்ம எடப்பாடி அண்ணன் வந்துங்க இவங்களுக்கு, அதாவது சாருக்கு அடுத்து ஒரு தலைவராக எடப்பாடி அண்ணன் ஜாதகம் யோகமெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக அவர் மாறிடுறாரு. எடப்பாடி பழனிசாமி அண்ணன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் மேன் நான் வைப்போம் ஆக்சுவலாக. அந்த உப தலைவருடைய யூனிட் இல்லாத ஒரு ஆள். இதே நம்ம ஸ்டாலின் ஐயாவும் நம்ம இவர் இருக்காங்க உதயநிதி, அவங்க நிறைய டீமோடு இருக்கிற, அவங்களுக்காக உயரையே கொடுக்கக்கூடிய ஒரு டீமோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவருடைய புதன் திசை சுக்கிரபத்தில் ஒரு சிஎம் ஆயிடுவார்னு ஒரு ஒரு பேச்சு போது எங்கிட்டலாம் கூட பேசுகிறாங்க. அவர் ஆக மாட்டார்னு சொல்கிறேன், வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஈவன் 3rd பிளேஸுக்கு போகிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ அவர் ஜாதக பிரகாரம் அந்த புதன் திசைங்கிறது வேல்யூ இல்லை. இனிமேல் ஒரு லாங் லைஃபுக்கு இருந்து ஒரு பெரிய அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் அவர் சிஎம் ஆவார்னு சொல்லி அவரை நம்ப வச்சுட்டாங்க. இப்போ நான் எப்படி நம்ம சார்கிட்ட சொல்கிறேன், இந்த எதிர்காலம் வந்து இவர் கையில் தான் இருக்குது, அடுத்த 50 வருஷத்துக்குன்னு சொல்கிறதுக்கான காரணம் எங்கிட்ட இருக்குது. ஆனால் எடப்பாடி என்ன இந்த ட்ரிப்பு முதலமைச்சர் ஆவாருங்கிற காரணம் இல்லை. இப்போ பிஜேபியிலே நிறைய பேர் எங்கிட்ட பேசுனாங்க, நீங்கள் வந்துட்டு 2 வருஷத்தில் சிஎம் சீட்டை பிடிச்சிட்டு போயிடுவீங்க, நாங்கள் விட்டுருவோம்னு நினைக்கிறீங்களாலாம் கேட்டாளுக்குன்னு இருக்காங்க. பிஜேபி தாவேக்காவை மிரட்டினாங்க இல்லை கேட்குறாங்க, இப்படி கேட்குறாங்க. அப்போ இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு உடனே சிஎம் சீட்டு வேணுமாண்ணா? இதுதானே சார் நியாயம் இருக்குது? எப்போ வேணாலும் கட்சியாக இருப்போம், எப்போ வேணாலும் ஆசைப்படுவோம். அவர் வந்து எபோ 70 இயர்ஸ் இருக்குது, அவர் தான் இதுக்கு டிசர்வ்டுனா இது ஜனக்கு தானே சொல்லணும். அப்போ அந்த இடத்துல ஒரு ஜாதகம் பலவீனம் சார். இந்த 26, 27 அவருக்கு இனிமேல் சோதனை தான். அதுக்கப்புறம் மீண்டு எழுவாரா? கஷ்டம் சார். அப்போ திரு எடப்பாடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட முடிஞ்சுதான் நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி தான் தோணும் சார். நான் நிறைய பேர் சொன்னேன், 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கிறேன் சார். ஜெயலலிதா இறந்ததுலேருந்து அதிமுக இனிமேல் மதிமுக. ட்ரூ, 10 வருஷம் சொல்லிட்டு இருக்கேன், இப்போ சொல்லலைங்க. என்னைக்கு அம்மா இறந்தாங்களோ அன்னையிலேருந்து சொல்லிட்டு அதிமுக இனிமேல் மதிமுக. உங்களுடைய கணிப்பை மக்களுடைய பார்வைக்கே நான் விட்டுடுறேன். ஜெயலலிதா அவர்கள் தொடங்கி ஜோசப் விஜய் அவர்கள் வரைக்கும் நீங்கள் ரொம்ப நெருக்கமாக நீங்கள் பயணம் பண்ணியிருக்கீங்க. இந்த நெருக்கம் உங்களுக்கு எப்படி கிடைக்குது? கம்ப்ளீட்டாக ஃப்ளூக் சார், பை காட்ஸ் கிரேஸ், லக்கு. இல்லைன்னா என்னை விட புத்திசாலி அஸ்ட்ராலஜர் சென்னையிலே இருக்காங்க சார். இப்போது என்னை விட பிரில்லியன் அஸ்ட்ராலஜர் சென்னையில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருப்பாங்க. என்னை விட வாக்குப்பளிதம் உள்ளவங்க, என்னோட அறிவு உள்ளவங்க. நான் நல்லா டெலிவரி பண்ணுவேன், நல்லா பேசுவேன், எடுத்து சொல்லுவேன். அது எங்கேயோ ஒரு மாயை பண்ணுதோ, அல்லது எங்கள் அப்பா அம்மா செஞ்ச தர்மமோ, ஏதோ ஒரு நம்மளை அறியாத ஒரு சக்தி நம்மளுக்கு இவங்களுடைய உறவை கொடுத்துருச்சு சார். இதற்கு அறிவு ஒரு காரணமே இல்லை சார். கொடுத்த வேகத்தில் உங்களுடைய பதவி பறிக்கப்படுது, உங்களுடைய மனசு வலிக்குதா? இல்லை, இந்த விஜய் சொல்கிற மாதிரி சார், சரி விஜய், சரி தப்பாக பேசக்கூடாது, விவேக் சொல்கிற மாதிரி ஒரு காமெடியில் அப்புறம் அழுகிறேம்மா, அது வேறு டிபார்ட்மெண்ட், அது அழுகுதுங்கிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் இந்த உடம்பு மனசு வலிக்குது சார். ஆனால் அது ஏற்றுக்கணுமில்ல சார். நம்ம நீங்கள் என்னை கேட்டால் சார் இந்த பொசிஷன் போட்டார், கேட்காமலே கொடுத்தவருக்கு எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கல சார். அதனால் எனக்கு இதில் ஒரு பேரலத்தை அதை பார்க்குறேன். ஐ எம் அக்செப்டிங். அதனால் இனி என்ன பண்ணலாங்கிறத தலைவர் பண்ணுவாருங்க சார். அது எனக்கு எதுவுமே கொடுக்காட்டி போதும் சார். எனக்கு அவருடைய உறவு நட்புமே போதுமானது, எனக்கு பதவியே வேண்டியதில்லை சார். எனக்கு அவரோட தொடர்ந்து என்னுடைய லாஸ்ட் பிரீத் வரைக்கும் இருந்துட்டேன்னா நான் சார் உலக சரித்திரம், உலகம் அழிகிற வரைக்கும் தலைவர் பேர் இருக்கும் சார். எங்கள் முதலமைச்சர் விஜய் அவருடைய பெயர் இந்த உலகம் அழியும் வரைக்கும் இருக்கும். அப்போ அவருடைய நட்பு நான் சாகும் வரைக்கும் இருந்துட்டா என் பெயரும் இருந்து சார் உலகம் அழிகிற வரைக்கும். இது எனக்கு போதுமான, அந்த பதவி வேண்டாங்கிறேன். பல பேர் மனசில் இருக்க கேள்விக்கு நான் டைரெக்டாக வரேன். உங்களுடைய பெயர் திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல். கேள்விப்படாத புதுவிதமான பேராக இருக்கு. நீங்கள் யார் சார்? ஆக்சுவலி இந்த ராதன்கிற பேர் சார் நம்ம மராட்டி சிவாஜியினுடைய கேப்டன் பேர் சார். ஆர்மி கேப்டன் பேர் எடுத்து நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா ராதன்கிற பேருடைய அர்த்தம் தோக்க மாட்டான், வெற்றி. வெற்றிவேல்னாலும் வெற்றி சார். ரிக்கியும் சேர்த்துக்கிட்ட காரணம் சார், எனக்கு ஜாதி மேலே, மதம் மேலே, மொழி மேலே நம்பிக்கை இல்லை சார். ஐ மீன் எத்திஸ்ட்டுங்க. வன்னியரசை விட சிறந்த எத்திஸ்ட். என்னால் வன்னியரசிட்டே ப்ரூவ் பண்ண முடியும். அவர் ஒரு நாள் பக்கத்தில் உட்கார வைங்க, நீங்கள் பெருமள மடத்தையும் வர சொல்லுங்கள், அஸ்ட்ராலஜி நான் புரிய வச்சிட்றேன். நாத்திகத்தில் நான் 1 நம்பர் சார். ஆனால் ஏன் கோயிலுக்கு போய் இந்த பழனி முருகன் மொட்டை அடிச்சு வந்தேன்னா சார், எதை நம்பினாலும் அது நடந்துடும். பழனி முருகங்கிற ஆப்ஜெக்ட் யார் தெரியுமா சார்? ஒரு கல் மாதிரி சார். நம்முடைய அந்த அந்த கல்லோட நம்முடைய பிரார்த்தனையை நீங்கள்
கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா சார் அந்த கல்லை தூக்கி கடலில் போட்டேன் சார் உள்ள ஆழ்மனத்துக்கு போய் சேர்ந்துருது. அந்த பழனி முருகனுங்கிற நம்பிக்கை இருக்கலாம் சார், அதுதான் நம்மளை ஜெயிக்க வைக்கிறது ஒழிய பழனி முருகன் அல்ல. முருகன் ஒருத்தர் இருக்க முடியாது சார், இருந்தால் வர அத்தனை அக்குறுமத்துக்களை வந்து தடுத்து நிறுத்திருப்பார்ல சார். ஆனால் முருகன் மேலே இருக்கிற நம்பிக்கை பழிக்க வைக்குது. நீங்கள் எந்த கடவுளுமே இருக்க முடியாது. முஸ்லீம் மதத்தில் உருவ வழிபாடு இல்லைங்கிறாங்க, நாங்கள் உருவ வழிபாடு இருக்குதுங்கிறோம் இந்து மதக்கால். அப்போ ரெண்டில் ஒன்று தான் சார் உண்மையாக இருக்கணும். 4+4 ஒருத்தர் 8ங்கிறான், ஒருத்தர் 16. அப்போ இது ரெண்டுமே பொய்யுங்கிற நம்பிக்கை மட்டுமே உண்மை. ஒரு மதம் இருக்குது இல்லைன்னு ஏன் சார் நம்ம சண்டை போட்டுக்கணும்? ஒரு ஜோதிடத்தை கொண்டு போய் இந்த ரிலீஜனுக்கு சம்மந்தப்பட்டன்னு சொல்லி நம்ம ஏன் சண்டை போட்டுக்கணும்? இட்ஸ் அ மேத்தமேட்டிக்ஸ் சார். உங்கள் மேலே சில பர்சனல் விமர்சனங்கள்லாம் முன் வைக்கிறாங்க. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம் அப்படின்னா நான் அப்படியே விட்டுறேன். அதாவது வந்து பண்டிட் அவர்கள் எல்லாருக்கும் பெரிய பெரிய விவிஐபிஸுக்கெல்லாம் ஜோதிடம் பார்க்குறாரு, பட் அவருடைய வாழ்க்கையிலே பல பிரச்சனை இருக்குது சார். நான் என்னுடைய ஜாதகத்தில் கலஸ்தர தோஷம் இருக்குது. சிவபெருமானை பொண்டாட்டி விட்டு போட்டு போய் பிச்சை எடுத்துருக்கிறாரு, அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. சிவபெருமான் பார்வதி விட்டு போட்டு வந்து பிச்சை எடுத்துங்க சார். அந்த பிச்சை தட்டு காணாமல் போய் மண்டையோட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுதான் நம்ம மயிலாப்பூர் கபலேஸ்வரோடைய ஹிஸ்ட்ரி, ஒன்னாத்த ஹிஸ்ட்ரி. அப்போது எல்லோரும் விதிக்கு கட்டுப்பட்டவன் தான். நான் என் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் ரொம்ப அடி வாங்கியிருக்கேன், நிறைய தோற்றுருக்கேன், கண்ணீர் விட்டுருக்கேன். சுடுகாட்டில் போய் படுத்து தூங்கியிருக்கேன் சார் 3 மாதம். ஊத்துக்குள்ளே கேட்டு பாருங்கள், என்னுடைய சொந்த ஊரில் சுடுகாட்டிலேயே தூங்கியிருக்கேன் வருத்தத்தில், எங்கே போய் படுக்குதுன்னு தெரியாமல். வழி எல்லாத்துக்கும் பொதுவான. எனக்கு ஜாதகம் பார்க்க தெரியும்னா எல்லாமே கொட்டுமா சார்? அப்போ சார் நான் இங்கே வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கோம், நான் ஏன் சார் தலைவர்கிட்ட போகணும்? நான் இங்கே தனியாக ரூமில் கதவை சேர்த்துட்டு என் ஜாதகத்தை பார்த்து நானே உட்காந்துக்கலாமே. இங்கே விதியில் வர இருக்கிறதா மதியில் வரணும் அவசியம் இல்லை சார், அதை நோக்கி நம்ம போகணும். எனக்கு பர்சனல் லைஃப்பில் நிறைய தோல்வி இருக்குது, ஆனால் நான் தப்பு பண்ணதில்லை. நான் வந்து 25,000 பெண்களையாவது ஒத்தைக்கொத்த பார்த்துருப்பேன். ஜாதகம் பார்க்குறதுக்காக 25,000 பெண்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருப்பேன். நான் ஒரு நாளும் சகோதரிகள் பார்வையை தவிர எந்த பார்வையும் பார்த்ததில்லை. இன்றைக்கி அதனால தான் 62 வயசு வரைக்கும் நான் கண்ணியமான ஜோதிடனாக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னை பற்றி எந்த தவறான குற்றச்சாட்டும் நடந்து எந்த எஃப்ஐஆரும் இல்லை, எந்த சிஎஸ்ஆர் காப்பியும் போடப்படலை. இன்கம் டேக்ஸ் ரைடை தவிர என்னை எந்த குற்றச்சாட்டும் உண்மை இல்லை சார். நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மை பர்சனல். ஆக்சுவலி இப்படி பர்சனலாக குற்றம் சாட்டதே குற்றம் சார். ஒவ்வொருத்தர் வாழ்க்கை பின்னால் போனீங்கனாலும் ஒரு சோகமோ வலியோ அசிங்கமோ இருக்கும் சார். கண்டிப்பாக அதை கடந்த சார் வந்து நம்ம இன்றைக்கி ஜெயிக்கிறோம். நான் இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு ஜெயிச்சிருக்கேனே. இப்போ நான் சொன்ன மாதிரி 3 மாதம் சுடுகாட்டில் தூங்கிட்டு இருந்த ஒரு பையன், ஒரு ஆள் இன்றைக்கி ஜெயலலிதாவோட வாழ்ந்து இன்றைக்கி நான் தலைவரோட வாழ்ந்துட்டேனே. இது இந்த மாதிரி ஒருத்தர் கஷ்டப்படுற பொழுது இப்படிலாம் வரலான்னு என்னையே உதாரணம் எடுத்துக்கூடாது. இன்கம் டேக்ஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணீங்க, உங்கள் மேலே வைக்கப்படுற அலிகேஷன் இவர் வந்து ரொம்ப பணக்கார ஜோதிடர், பல 100 கோடி சேர்த்துட்டாரு. இல்லை சார், இன்கம் டேக்ஸ் ரைட் ஃபைனை கட்ட முடியாமல் படாபாடு கட்டினேன், பட்டு அந்த ஃபைனை கட்டினேன். அது கூட நிறைய பேர் உதவி செஞ்சாங்க. நாம் ஃபீஸ் வாங்குறது பிடிக்காது இது எல்லாமே பார்த்தேன் சார். நம்ம இருக்கிறதே ஒரு 8 மணி நேரம், அந்த 8 மணி நேரத்துக்கு எத்தனை பேருக்கு ஜோசியம் பார்க்க முடியும்? ஸோ குவாலிட்டி ஆஃப் த பீப்புள் மட்டும் பார்த்தா பத்தாது சார். எனக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க, டைரெக்டாக எனக்கு ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க, தத்து குழந்தைங்க ஒரு 5-6 பேர் இருக்காங்க. ஸோ நான் ஐம் ஏ பிக் டீம் ஆக்சுவலாக. ஸோ அதை நான் சம்பாதிக்க நான் ஜாலியாக இருக்கேன். அதுமாதிரி எங்கிட்ட சேவிங்ஸே இல்லைங்க சார். நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் செலவு பண்ணிடுவேன். என்னுடைய நம்பிக்கைங்க சார், இறைக்கிற கிணறு தான் ஓடும். நீங்கள் சிறு துளி பெருவில்லங்க சார், ஏழைகளுக்கு போதிக்கப்பட்ட தவறான தத்துவம். நீங்கள் செலவு பண்ணிட்டேன்னா பணம் வந்துக்கிட்டே இருக்கும். இறைக்கிற கிணறு தான் ஊறும். மணலை தோண்ட 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 ஆற்று மணலில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் செலவு பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கேன் சார். நிறைய சம்பாதிக்க நிறைய செலவு பண்ணுறேன். கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஜோதிடர் பண்டிட் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது விவிஐபிக்கள் மத்தியில். கன்னியாகுமரியில் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜய் அவர்களோட நீங்கள் நெருக்கமாக இருக்கீங்க. காஷ்மீர்னு சொல்லும்போது உமர் அப்துல்லா அவர் கூட வந்து ஜோதிடர் வந்து நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லி உண்மைதானா சார்? அவருடைய ஒரு பையன் பிறக்கிறதுக்கு நான் தான் சார் டைம் கொடுத்தேன். ஓகே. நான் வந்து சார் மும்பையில் ஓகே அந்த நேரிமன் பாயிண்டில் நல்ல ஒரு ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அங்கே எனக்கு 15 நாள் ரூம் போட்டு தங்க வச்சு பயல் அப்துல்லா ஒய்ஃபு சார், இது 98லேயும் நடந்துச்சு. பயல் அப்துல்லா வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, நல்ல டைம் கொடுங்க, சிசேரியன் பர்த்து நீங்கள் கலை வந்திருந்தாங்க. அங்கே நான் போய் தங்கி நேர்மின் பாயிண்டில் தங்கி குழந்தை பிறக்க வரைக்கும் கூட இருந்து நான் வந்தேன். ஸோ நீங்கள் கொடுக்குற அந்த நல்ல நேரத்தை வச்சு அந்த டைமில் தான் சிசேரியன் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், நிறைய பேர் பண்ணுறாங்க அந்த மாதிரி. அந்த குழந்தைங்க நல்லா இருக்குதே, அந்த குழந்தைங்க ஜெயிக்கிறாங்களே சார். இது ஒரு கணிதம் சார். உங்களை நான் நம்ப வச்சிட்றேன். நம்ம இப்போ 24 நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டோம். இந்த ஜனங்க 24 நிமிஷத்துக்கு மேலே நம்ம பேசுறது கேட்டிருப்பாங்க. இப்போ கேட்குற பொழுது அவங்க நம்பியிருந்தாங்கன்னா நான் சொல்கிறது அப்படியே நடந்துடும். ஆள் மனதுக்கு மோர் தென் 20 மினிட்ஸ் பேசினாலே சப்கான்ஷியஸ் மைண்டு போயிடும். நான் ஜோதிடங்கிற பேரில் நம்ப வச்சுறேன் நீங்கள் ஜெயிச்சிருவீங்கன்னு, அவங்க ஜெயிச்சிடறாங்க சார். ஓகே.
அதுதான் இந்த குழந்தை கண்டிப்பாக ஜெயிக்க நான் நம்ப வச்சிடறேன், அதனால ஜெயிச்சிருதுங்கிறேன். இன்ஃபேக்ட் இப்போ சிஎம் விஜய் அவர்கள் கூட உங்களுடைய பேட்டியை பார்த்து கொண்டு இருக்கலாம் சார். பண்டிட் அவர்கள் என்ன பேசுறாரு, என்னெல்லாம் பேச போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஜெயலலிதா அவர்கள் 1991 வெற்றி பெற்று முதலமைச்சராக அமர்வார் அப்படிங்கிறது நீங்க ஜானின்னு சொல்லி 2 அணி பிரிஞ்சிருக்கும் போதே நீங்க சொல்லிட்டு சொல்றாங்க. ஆமா, அவங்க கிட்ட உங்களுக்கு எப்படி நெருக்கம் கிடைச்சது முதல்ல ஜெயலலிதா அவர்கள்? ஒரு போஸ்ட் கார்டு கொடுத்த ரிப்ளை சார், ஒரு போஸ்ட் கார்டான சண்டே நான் பண்ணல கிடைச்ச ரிப்ளை வந்து வீக்கெண்டில் பாருதாங்க போய் பார்த்தேன். அவங்கள பெருசாக இம்ப்ரெஸ் பண்ண முடியல, ஆனால் அவங்க அந்த கோர் நம்பினாங்க கண்டிப்பாக வந்துடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 91க்கு பிறகு என்ன ஆகுன்னு கேட்குற பொழுது 96 தோற்றுருவீங்கன்னு சொல்கிற பொழுது அவங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை. ஸோ டிஸ்கனெக்ட் ஆகிட்டாங்க. 96 உண்மையான தோக்கிற பொழுது பர்கூரில் வந்து தோத்துட்டு இருக்கிற பொழுது எனக்கு ஒரு கால் வரும் சார். வி.கே. சின்னசாமி அவர் வந்து அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் தான் எனக்கு கால் பண்ணி சொல்கிறாரு, அம்மா வந்து தோத்துட்டு இருக்காங்க, நீ வர சொன்னாங்கன்ட்டு. நான் கிளம்பி அம்மாட்ட போய் பார்க்குறேன். அதே மாதிரி போய் சேர்வது அவங்க தோத்துட்டான். இனி என்ன நடக்க போகுது, நீ எனக்கு ஒரு புக் கொடுத்துருந்த, அதில் வந்து நீ பல விஷயங்கள் சொல்லியிருந்த, இனிமேல் பெரிய ஆபத்து இருக்குது அடுத்த 2 வருஷத்துக்கு. அதெல்லாம் நடந்துச்சு. ஜெயிலுக்கு போனாங்க, கஷ்டப்பட்டாங்க. ஆனால் 2021 திரும்ப 2001 திரும்ப ஜெயிப்பாங்கன்னு சொன்னால் அது நடந்துச்சு. இல்லை, இதெல்லாம் ஒரு கணிதம் சார். கணிதமாக மட்டுமே எடுத்துக்கிட்டோம்னா என்னால் கணிக்க முடிஞ்சுதே சார். 2001 இவங்க செய்ய மாட்டாங்க. அன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அந்த திருமாவளவன் சார்லாம் அவங்களோட இருந்தாங்க. இந்த அம்மா ஜோசியத்தெல்லாம் நம்பிட்டு கூட்டணி சேர விட்டுருக்கலாமே. நான் கேட்குறது அவங்களுக்கு, கம்யூனிஸ்ட்லாம் என்னங்க ஒரு ஜோசியான கூட வச்சு தான் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இட் இஸ் இம்மாரல் டு அஸ், இட் இஸ் எங்களுடைய கம்யூனிசத்துக்கு நான் எதிர்ப்பாக இருக்குது சார். நான் பியூர் கம்யூனிஸ்ட், பங்கி தின்னால் பசியாருங்கிறது தான் கம்யூனிசம். நான் எதை வேணாலும் யாருக்கு சட்டை கல்வி கொடுத்துனா கொடுத்துட்டு வந்துடுவேன் ஆக்சுவலாக. அப்படி தான் இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்போ கம்யூனிசம்னு என்ன சார், ஒரு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நம்ப மாட்டேன்னு சொல்கிறது மட்டும்தானா? அதெல்லாம் விட்டு போட்டு வேறு கருத்துக்களை பாருங்களேன். இப்போ எங்கிட்ட இருக்கிற மற்ற குணங்களை பாருங்களேன். நான் அறிவாளியாக வந்து 10 அறிவாளி வச்சு செக் பண்ணுங்க. எங்கிட்ட உண்மையான பகுத்தறிவு இருக்குதா, நான் நல்லவனா, என் முன்னால் வந்து உட்காந்து பேசுங்க. சும்மா எங்கேயோ உட்காந்துட்டு ஜோதிடம் பழமைவாதன்னு சொன்னால். பண்டிட் சார், இன்னைக்கு தமிழகத்தில் நீங்கள் தான் ஹாட் டாபிக். கடந்த 2 நாள் உங்ககிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வி இருக்குது. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஷூர் சார், தேங்க்யூ. சிறிய இடைவேளைக்கு பிறகு தமிழகமே உற்று பார்த்து கொண்டிருக்கும் திரு ரத்தன் ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்கள் யார், எதனால் இவ்வளோ பெரிய சர்ச்சை, சட்டமன்றத்திலையும் சர்ச்சை வெடித்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்ல போட்ட, அதாவது முதலமைச்சருக்கு ஆலோசகராக போடப்பட்ட முதல் அப்பாயின்மெண்ட்டை ரத்து செய்யும் அளவிற்கு அவர் போயிருக்கிறார். இது தொடர்பாக பண்டிட் சார் அவர்களிடம் தொடர்ந்து பேசலாம். தமிழகத்தில் கடந்த 2 நாட்களாக சர்ச்சையில் ஒரு மையப்புள்ளியாக இருக்கின்ற திரு ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் அவர்களோடு நாம் பேசிக்கொண்டிருக்கோம். பண்டிட் சார், நம்ம ரொம்ப லென்த்தாக பேசணும் ஒரு பிரேக்கு பிறகு. அடுத்த கட்டமாக மிக முக்கிய கேள்விகள் கேட்கறதுக்கு உங்ககிட்ட வச்சுருக்கேன். ஜெயலலிதா அவர்களுக்கு அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க பேரில் AA போட்டாங்க. பேருடைய முடிவில் 2A இருக்கும். அதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன சந்தேகப்பட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ஏதாவது இருக்குமா? பட் நீங்கள் சொல்லி தான் அந்த AA வந்ததுங்கிற மாதிரி பேச்சு உண்மைதானா? ஆமாம் சார், நான் தான் பண்ணேன். ஜெயலலிதாவுக்கு பண்ணேன், நிறைய பண்ணாப்பாங்க. அப்போ ஜெயலலிதா பண்ணது 2000 வருஷம் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அவங்க வந்து 23ஆம் நம்பர் பேர் சார். இந்த 23ஆம் நம்பர் பேருக்கு தற்கொலை எண்ணம் வரும். பெண்களுக்கு வச்சா ஆண் தன்மை வந்துடும் சார், ஆண்களுக்கு வச்சா பெண் தன்மை வந்துடும். இது வந்து நம்ப வேண்டி வருது சார். அப்படி இருக்கிறனால இப்போ அவங்களுடைய தன்மை ரொம்ப ஆண் தன்மையாகவும் கோபமாகவும் ரொம்ப ரியாக்டிவாக இருந்தாங்க சார். அப் டு 2000 அந்த 24க்கு மாற்றினவர் அவங்க மாறினாங்க சார். ஆக்சுவலி அப்போ மாற்றினேன். இப்போ பூங்கொடை கூட சொல்லியிருந்தா பாருங்க சார், அவர் எங்கள் அம்மாவுடைய PA, அவர்களும் நான் தான் பேர் மாற்றி கொடுத்தேன். ஓகே. ஸோ இதெல்லாம் நான் பண்ணதான். ஒன்றும் வேண்டாம் சார். சென்னைங்கிற பேர் வந்து சார் ஆக்சுவலாக 96 கலைஞர் வச்சாருங்க. 2001 முதல் கையெழுத்துங்க. அவங்க சென்னைங்கிறத திரும்ப மெட்ராஸ்ன்னு மாற்றினாங்க. நான் தான் மாற்ற வேண்டாம் சொன்னேன். அது 15ஆம் நம்பர் பேர் வெறும் கேளிக்கைக்கான ஊராக சென்னை இருந்துச்சு, மெட்ராஸ் இருந்துச்சு. 96க்கு பிறகு அது 25ஆம் நம்பர் பேராக சென்னை மாறினதுனால தான் இன்றைக்கி அறிவுள்ள சமுதாயம் நிறைய சென்னையில் இருக்குது. அதனால் இது மாற்ற வேண்டாம் நான் தான் சொன்னேன். சசிகலா அவர்களுக்கு என்னெல்லாம் ஆலோசனை கொடுத்துருக்கீங்க? அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புங்க சார். எனக்கு அவங்களுக்கு நல்ல ரேப்போ. அது நாங்கள் என்ன வேணால் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். சசிகலா அம்மா வந்துங்க எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் உண்மையாலுமே எனக்கு சின்னம்மா மாதிரி. நாங்களாம் அவங்களுக்கு சின்னம்மான்னு கூடுவோம். உண்மையாலுமே எனக்கு சின்னம்மா மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி வேற ஒரு சுபத்தினால எனக்கு அவங்களுக்கும் கருத்து வேறுபடைய ஒழிய அவங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. எல்லாமே பேசிடுறாங்க, பேசாத சப்ஜெக்டே இல்லை. இன்கம் டேக்ஸ் ரேடை நீங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயம் எதனால் ஏற்பட்டுச்சு, யாரால் ஏற்பட்டுச்சு? அது சசிகலா அம்மாவுடைய நெஃப்யூங்க. ஆக்சுவலி ராவணன் ஒருத்தர் வந்து இன்டென்ஷனாக எனக்கு அந்த ரைடை கிரியேட் பண்ணிட்டார். ஓகே ஓகே. அதனால உருவானா சார். ஓகே.
எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பகுத்தறிவுக்கு இல்லையா முதலமைச்சர் விஜய் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், அறிவியலுக்கும் பகுத்தறிவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கணும், ஆஸ்ட்ராலஜி ஜோதிடம் இப்படிலாம் கொடுத்தா தமிழகத்தின் இளைஞர்களை எங்கு கொண்டு போய் விடுகிறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் மேலே வச்சுருக்காங்க உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டால். சார் ஆக்சுவலாக அஸ்ட்ராலஜிக்கு இன்றைக்கி எத்தனை ஆப் வந்துருச்சு, 10 பேர்த்தில் 9 பேர் ஜோசியம் பார்க்குறாங்க குறைஞ்சது. கண்ணுக்கு ஒன்று தெரியல அப்படிங்கிறக்காக அது இல்லைன்னு அர்த்தமாயிடாது. இப்போ பெரியார் அந்த காலத்தில் சொன்னது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈவன் புத்தர் சொன்னது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாரே சொல்லியிருக்காரு, எதை ஏற்றுக்கொள்ள முடியுமோ நீங்களே சிறிதுக்கு ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்கிறார்ல பெரியாரே. பெரியாரே சொல்ல நானே சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க, உங்களுக்கு சரின்னு விட்டால் செய்கிறாரு. அந்த மாதிரி பகுத்தறிவுங்கிறது சார் ஒன்று இல்லைங்கிறதல்ல. கடவுள் இல்லை, ஜோதிடம் இல்லை, அதுதான் பகுத்தறிவுன்னு யார் சொன்னாங்க? பகுத்தறிவுங்கிறது சார் புரிந்து கொள்ளுதல் தானே. இந்த ஜோதிடத்தை உள்ளே போய் பார்த்துட்டு புரிஞ்சு இல்லைன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள், வாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? ஜோதிடத்தை உண்மையாக நான் ஸ்டடி பண்ணேன், அந்த ஸ்டடியினுடைய எண்டு வந்து இது ஒரு டம்மி பீஸு அப்படின்னு சொல்லுங்கள். ஐ எம் ரெடி டு அக்செப்ட். வாங்க நம்மகிட்ட டிஸ்கஸ் பண்ண ஒரு லைவ்லேயே உட்காந்துக்கலாம், பேசுவோமே. உங்களை நியமிச்சுட்டு அந்த நியமனத்தையும் ரத்து பண்ணதுனால முதலமைச்சர் விஜய் அவர்களின் முதல் பின்வாங்கல் இது அப்படின்னு சொல்லி பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. 5000% கிடையாது சார். இது எப்படி சார் பின்வாங்குதாகும்? அவங்களுடைய கருத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்குறாரு. இப்போ வந்து பிரேமலதா மேடம் சொன்னதுக்கும் வன்னியர் சார் சொன்னதுக்கும் இது ஓகே, இது ஒரு கண்ட்ரவர்சி கிரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறக்காக இது செய்கிறார். நான் எல்லா விஷயத்துக்கும் எப்படி போவார்னு எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? திரு விஜய் அவர்கள் உங்களோட நெருக்கமானது உங்களுடைய ஜோதிடத்தின் முகத்தை பயன்படுத்தி தான். அதாவது நீங்கள் அவர் பயங்கரமாக சுனாமி அலை வந்துடும், அவர் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லி அவர்கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது. உங்களுக்கு இந்த ஒரு முகம் மட்டும் தானா அல்லது வேற எந்த மாதிரி ஆலோசனை நீங்கள் முதலமைச்சருக்கு கொடுக்குறீங்க? இல்லை, நாம் ஜோதிடத்தில் கூட இப்படிலாம் ஒரு போய் நான் சொல்லலை, வெளியில் தான் சொல்லிட்டு இருக்கேன். வெளியில் நான் மீடியாவில் பேசுகிற பொழுது பொது வெளியில் சொல்கிறீங்க. பொது வெளியில் நான் சொல்கிறேன், அவர் ஒரு சுனாமி எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடும். ஒரு பெரிய கப்பல் நான் சொன்னேன், ஈரான் US வாரில் ஒரு பெரிய கப்பல் வந்து வார் பண்ணிட்டு இருக்கு, சுனாமி சிக்கினா தூக்கி வீசிடும். அது மாதிரி டிஎம்கேமையும் அதிமுகவையும் ஒரு தூக்கி வீசி எறிஞ்சிருவாரு நான் சொன்னேன். ஓகே, இது தலைவர்கிட்ட நான் பேசுறது எல்லாம் பேசுனதே இல்லை சார். ஓகே, ஆக்சுவலாக நம்ம ஜெயிப்போம் சார், நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. ஓகே, நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மாத்திரை ரிப்போர்ட் தூங்கிட்டோம்னா கூட மே 15ஆம் தேதி எழுந்திரிச்சு இருந்தால் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்போங்க அப்படிமே. ஓகே, என்னச்சோ ஜனவரி 1ஆம் தேதி நம்ம தூங்கிடலாம், மே 15 எழுந்திரிச்சு பார்த்தா தலைவர் சீஃப் மினிஸ்டர் ஆயிருப்பார். இது என்ன நம்பிக்கை? பட் இது அவர் நம்பியிருந்தாருன்னா பிரச்சாரத்துக்கே போயிருக்க மாட்டார். இல்லை, அதைத்தான் சொல்கிறேன், நான் உளறி தெரிகிறேன். ஆனால் அவர் அப்படி இல்லை. அவர் நான் இதை சொன்னேன், வச்சுட்டு போயிட்டார். உங்களுடைய கருத்தை அவர் அது என்ன வந்துங்க சார், ஒரு சின்ன பையனாட அவர் பார்க்குறாரு, அல்லது அப்பா மாதிரி பார்க்குறாரு. இப்போ நான் தான் சொன்னேன், முருகருக்கும் எனக்கும் உறவு. எனக்கு பழனி முருகன் யாரோ, அவருக்கு பழனி முருகன் என்னை பார்ப்பாரு, எப்படி பார்ப்பாருங்க, இவர் அப்படித்தான் நீ பார்க்குறாரு. எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாரு பாருங்க சார், கோடி கும்பிடுங்க. ஓகே, அதெல்லாம் நான் சொல்கிறேன், அதை அவர் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் நடந்து அதான் நடந்துச்சு. ஓகே, இவர் நீங்கள் சுனாமிங்க எல்லாத்தையும் தூக்கி வீசிருந்தீங்க, இன்னைக்கு ஸ்டாலினை தூக்கி வீசிட்டாரே. இந்த ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பிறகு ஒரு சீஃப் மினிஸ்டர் தோக்கவே இல்லையே. ஈவன் தமிழ்நாடு சரித்திரத்தில் 2 பேர் தான் தோத்தாங்க. ஒன்று ஜெயலலிதா அம்மா, அடுத்தது இவங்க. எந்த அடிப்படையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உங்களை அவருடைய சிறப்பு அதிகாரியாக நியமித்தார்? உங்களுடைய உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தா அல்லது உங்களுடைய அதாவது வர்றதை நீங்கள் கணிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையா? இல்லை, வர்றதை கணிப்புக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் நல்லா ஹார்ட் ஒர்க்கர். ஓகே, என்கிட்ட ஒரு நல்ல மெமரி இருக்குது. ஓகே, நான் ஒரு ஏழை குடும்பத்திலேருந்து வந்து பிறந்த ஒரு ஏழை. ஓகே, நான் வந்து சமுதாயத்தினுடைய பாவர்ட்டினால அடித்து துவைச்செறியப்பட்ட ஒரு ஆள். எங்கள் ஊரில் நான் இப்படி நடந்து போனோம், நானும் எங்கள் அப்பா நடந்து போனால் எதுக்காக ஒரு உயர் சாதி கம்யூனிட்டிக்காரர் வந்தாருன்னா நாங்கள் ஓரமாக போய் நின்றுக்கணும். அவங்கள கிராஸ் பண்ணி நேராக போயிட்டிங்கன்னா அடுத்த கூட்டங்களுக்கு ஒத்த விழுகும். இப்படி இருந்த ஜாதி கொடுமையில் நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல வந்து வெளியே வரும்போது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், படிச்சுக்கு தெரிஞ்சிட்டோம். அதை வந்து இவர் அங்கீகரிக்கிறார். இந்த பையனுக்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவர் பர்ஃபார்ம் பண்ணுவார்னு நினைக்கிறாரு. ஓகே, அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, உங்களை வந்து அப்பாயின்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த அப்பாயின்மெண்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப கூலாக எடுத்துக்கிறீங்களா? அதாவது அந்த பெயினை நீங்கள் வந்து மறைச்சிக்கிறீங்களா அல்லது உங்களுக்கு பெயினே இல்லையா? எனக்கு பெயினே இல்லை சார், பெயினே இல்லை. நான் சாருடைய குட் புக்கில் இருக்கிற சார், எனக்கு என்ன சார் பெயின்? என்னால் வந்து சாரை ரசிக்க முடியுது, அவரோட இருக்க முடியுதுன்னா அதுக்கு மேலே எனக்கு என்ன சார் கிஃப்ட் வேணும்? இந்த பதவியில் ஏமாத்துறேன் சார், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இப்போ கூட சொல்கிறேன், எனக்கு பதவி தேவையில்லைங்க. நான் அவர் கூட இருந்தால் போது என்னை கேட்டால் சார் போட்டார். எவ்வளோ அன்பு இருந்தால் போட்டிருப்பார் சார். இப்படி யோசிச்சு பாருங்க சார், ஒரு சிஎம் ஆன பிறகு என்னை ஒரு மறந்துருக்க வேண்டாமா சார்? சகஜமான ஒரு மனிதர் எடுத்துக்கோங்க சார், இருக்கிற வரைக்கும் பயன்படுத்திட்டு ஏன் நீ தூக்கி வீசி போகிற மாதிரி வீசிட்டு போயிடுவாங்களா சார்?
அப்படி இல்லாமல் சிஎம் ஆனவரை என்னை நினச்சிருக்காங்க பாருங்க சார். ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டர் போட்டிருக்காங்க பாருங்க சார், கூட்டமாக போடாமல் ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டர் பாஸ் ஆச்சாலாங்க சார். அப்போ அந்த மனசு எவ்வளோ கனிவான அன்பான மனது. ஒருவேளை முதலமைச்சர் உங்களை கேட்டுட்டு ஆர்டர் போட்டிருந்தா ஒருவேளை வேண்டான்னு சொல்லியிருப்பீங்களோ? அது தெரியல சார். அவ்வளவு தூரம் நான் பெரிய உயர்ந்த மனிதர்லாம் இல்லை, சரின்னு தான் சொல்லிப்பேன்னு எனக்கு தோணுது. இந்த 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 எனக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல சார். இந்த நியமனம் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்கலையா? முன்னாடியே முதலமைச்சர்கிட்ட சொல்லலையா? சார் என்னுடைய ரைட் அண்ட் ராயல் டைம் நாளை காலையில் 6 மணிலேருந்து ஆரம்பிக்கும் சார். நான் லாஸ்ட்டு 4 இயர்ஸாக கஷ்டப்பட்டுருக்கேன். என் ஜாதகத்தை கேட்டிங்கன்னா நாளைக்கு 15th May 2026 மார்னிங் 4 o'clock என்னோடய ரைட் அண்ட் ராயல் டைம் ஆரம்பிக்குது. இது என்னைய 12ஆம் தேதி 13ஆம் தேதி கொடுத்து இது நடக்கும் எனக்கு எப்படி தெரியும்? என் ஜாதகத்தை கேட்டால் இது வரணும் இல்லை போகணும் இல்லை, வந்து போயிடுச்சு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அந்த அந்த செரிமனிலேயே கோட் சூட்டெல்லாம் அணிந்து வரார். இன்று வரை அவர் கோட் சூட்டிலேயே தான் வலம் வருகிறார், மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாரு, சட்டமன்றத்தில் அமர்கிறார் என்பதை பார்க்கிறோம். இந்த கோட் சூட்டுக்கு பின்னாடி இருக்கும் காரணம் என்ன? அஸ்ட்ராலஜிலாம் இல்லைங்க சார். இது அவருடைய விருப்பம். அவர் ஒரு யூத்தினுடைய ஸ்பெசிமன் அவருங்க. அவர் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் 25 வாலிபனாக தான் வாழ்கிறார். அந்த வாலிபத்தை வெளிக்காட்டுறார். அது இந்த சொசைட்டிக்கு நல்லது. வேஷ்டி கட்டிட்டு சட்டை போட்டுட்டு அந்த காலத்து மனிதனாக தன்னை காட்டிக்கொண்டு கொள்ளையடிக்கிறதும் கொலை செய்கிறதும் தொழிலாக அந்த அரசியல்வாதி இருந்தாங்க. அதற்குள்ளார பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு டீக்கா ஒரு US மேன் மாதிரி UK மேன் மாதிரி இருந்து ஒரு பியூட்டிஃபுல் கவர்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு அவர் விரும்பியிருக்கலாம். அதுவும் உண்மை. உங்களை கேட்டாரா கோட் சூட் போட்டால் எப்படி இருக்கும், மக்கள் ஏற்றுப்பாங்களா? சார் கேட்கல. உங்களை கன்சல்ட் பண்ணல? இல்லை அதுக்கெல்லாம் என்ன சார் கேட்கணும். சரி, உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஒரு சயின்டிஃபிக் அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை எதிர்ப்பவர்கள் குற்றம் வைக்கிறாங்க. ஒரு டேட்டா ரீதியாக ஒரு அனலிட்டிக்கலாக நீங்கள் இந்த அரசாங்கத்தை அந்த நியூமரிக்கலாக எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எம்மாதிரியான யோசனை கொடுத்துருப்பீங்க? இல்லை அதுக்கு ஸ்கோப்பாவது இருந்ததா உங்களுடைய அப்பாயின்மெண்ட்? இல்லை, இப்போ நான் சார் இப்போ ஆக்சுவலாக பொலிட்டிக்கலாக என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும். ஓகே, உதாரணத்துக்கு அதிமுக ஃபுல் பல்ஸ் எனக்கு தெரியும். ஓகே, அங்கே இருக்கிற எல்லா தலைவர்களுக்கும் எனக்கு தெரியும். ஓகே, அவங்களுக்கு பண்டிட்டை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்க முடியும். ஓகே, நானும் அவங்களே தலைவருக்கு தகுந்த எப்படி கொண்டு போய் சேர்த்தலாம் என்னால் யோசிக்க முடியும். ஓகே. இப்போ திமுக இருக்காங்க. திமுக இருக்கிற பல பேர் என்னுடைய நட்புக்கு கட்டுப்பட்டவங்க. நான் சொன்னால் அவங்க கேட்பாங்க. அப்போது பொலிட்டிசைஸ் பண்ணுறதுக்கும் நல்லதை நம்ம நாட்டுக்கு செய்யறதுக்கும் கட்சிக்கு செய்யறதுக்கும் என்னை பயன்படுத்தலாம்னு தலைவர் நினச்சிருக்கலாம். இன்றைக்கி என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட நீங்கள் 96 ஜெயலலிதா கூட ட்ராவல் பண்ணதை வச்சுங்க. அவங்களோட 30 வருஷம் ஆயிடுச்சுல சார். இந்த 30 வருட அனுபவம் உள்ளவங்க எத்தனை பேர் டிவிக்கள் இருக்காங்க? ரைட். அதுக்காக நான் கொடுத்துருக்கலாமல்ல. பல பேர் உங்கள் மேலே வைக்கிற குற்றச்சாட்டு ஜோதிடர் நிறைய பணங்காசு சேர்த்துட்டார் அப்படின்னு சொல்லி. பட் முதலமைச்சர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஜோதிடர் ஏதாவது நன்மை செஞ்சுருக்காரா அப்படிங்கிற மாதிரி அவருடைய சர்க்கிளில் சொல்லி மறைமுகமாக விசாரிச்சிருக்காருங்களா? வாய்ப்பு இருக்குது, எனக்கு தெரியல சார் ஆக்சுவலாக. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்னை பற்றி நல்ல ஜஸ்டிஃபிகேஷன் அவர்கிட்ட என்றைக்கும் இருக்குமில்ல சார். ஓகே, அவருடைய ரொம்ப குட் புக்கில் நான் இருக்கேன். ஓகே சார். என்னைய துண்டாக வெட்டி போட்டாலும் நான் சாருக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஜெயலலிதா பார்த்தீங்க சார், ஒரு கம்ப்ளைண்ட்டை ஜென்ரேட் பண்ணி துக்கி ஆண்டிங்கிற ஐஜிங்க அவர் சார்பாக ஒரு விட்னஸாக ஏற்ற ட்ரை பண்ணாங்க அம்மாவுக்கு எகென்ஸ்டாக. நான் செத்தாலும் சாவேன், அம்மாவுக்கு எகென்ஸ்டாக பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன். உண்மையோ பொய்யோங்கிற பற்றி நான் கவலை இல்லை. நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாகவும் இருக்கலாம் பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் அம்மாவுக்கு எதிர்த்து நான் பேச மாட்டேன்னு சொன்னேன். அதே தான் சொல்கிறேன் சார். தலைவருக்காக என்னை என்ன பண்ணாலும் நான் தாங்கிக்குவேன். அன்றாட வாழ்க்கையில் மக்களுக்காக நீங்கள் என்ன சேவை செஞ்சுருக்கீங்க சார்? அப்படி நீங்கள் கேட்டீங்கன்னா சார், நான் இந்த சுனாமி சார், இந்த இது வந்தபோது சார், கொரோனா வந்தபோதுங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் ஹியூமன் வெப்சைட்லாம் வச்சு அதை கொண்டு போனேன், யூடியூப் கொண்டு போனேங்க. ஒரு 30-40 குடும்பத்தை நான் தத்து எடுத்துக்கிட்டேன். அவங்களுக்கு அரிசி பருப்பு எல்லாம் கொடுத்து, ஏன் அவங்க காலெல்லாம் விழுந்திருக்கேன் சார். நீங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயம் நான் சொல்கிறோம். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் காலை தொட்டு பல தடவை கும்பிட்டுருக்கிறேன். எனக்கு இந்த ஜாதி கோட்பாடு நம்பி என் பேரை ஏன் ரிக்கின்னு வச்சுக்கிட்டேன். ஒரு கிறிஸ்டின் நேம் அவன் ஹிந்து ஏன் வச்சுக்கிறேன்? நான் இந்த இனத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவன். என்னை சுற்றி இருக்க எல்லாத்தையும் மதிக்கிறேன், ஏழைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்னுடைய சொந்த பந்தத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் படிக்க வச்சுருக்கேன். என் சொந்த பந்தத்தில் இருந்த எல்லா நன்மை தீமைகளுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு நான் நல்லவனாக இருக்கேன். நான் தான தர்மம் பண்ணுறது அது இறைக்கிற கிணதான் ஊருன்னு நினைக்கிறவன். சேவிங்ஸ் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. கெட்டன வருஷம் சேவிங்ஸ்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். புண்ணியத்தை தேடி வைத்தால், தர்மத்தை தேடி வைத்தால் தர்மம் தலைகாக்குன்னு நினைக்கிற ஒரு ஆள். அதனால் நான் என்னை விட சோசியல் லைஃப்பில் நல்லா இருக்க யார் சார் இன்றைக்கி சொல்ல முடியும்? முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனி வருங்காலத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலத்தில் என்ன மாதிரி ஒரு சோதனைகள் வரும், அதற்கான வியூகங்களை நீங்கள் தயார் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கலாம் சார். ஓகே, இப்போ ஒரு காலகட்டம் போயிட்டுருக்கு. அடுத்த 32 மாதத்துக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஸ்மார்ட்டாக பிரில்லியண்டாக ஒரு காலம் போகும்.
அதன் பிறகு ஹார்ட் ஒர்க்கிங் மெக்கானிக்கலாக ஒரு காலம் போகும். இந்த காலம் மாறிக்கிட்டே இருக்கும். தசாபுத்தி ஜாதகத்தில் மாறுறது, வானத்தில் கிரகங்கள் மாறுறது. இட்ஸ் கெமிஸ்ட்ரி சார். அதாவது ஒரு காஃபி கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணுறோம், காஃபி தூள் போடுறோம், மில்க் போடுறோம். இந்த கணக்கில் மாதிரி தான் சார் இந்த அஸ்ட்ராலஜியும் கூட. எனக்கு தோன்றது சம்ஹவ் அவர் சிஎம்மாகவே தொடர்ந்துகிட்டே இருப்பார். அதுக்கு சின்ன சின்ன அப் அண்ட் டவுன் இருக்கலாம். ஒரு யார் ஒருத்தர் தப்பு பண்ணலாம், அதுக்காக அவர் பெயர் பேசப்படலாம். இதெல்லாம் தவிர ஒரு செட்பேக்குன்னு அவருக்கு இல்லை சார். நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்புறீங்களா அல்லது உழைப்பையும் ஒரு பிளானிங்கையும் நம்புறீங்களா? அதிர்ஷ்டத்தையும் நம்புறதே இல்லைங்க சார். பிளானையும் உழைப்பையும் நான் நம்புகிறேன். ஓகே. அதிர்ஷ்டத்தை எந்த இடத்துல எடுத்துக்கிறேன்னா, அதிர்ஷ்டம் வரும் பொழுது கண்ணை மூடிட்டு உழைக்கிறேன், கண்ணை மூடிட்டு பிளான் பண்ணுறேன். ஓகே. இதே அதிர்ஷ்டம் இல்லைன்னா அந்த இடத்துல உழைப்போட வீணாக போயிடும் சார். தமிழக வெற்றி கழகம் சந்தித்த முதல் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று விஜய் அவர்கள் முதலமைச்சராக ஆயிருக்கார். இதில் சயின்டிஃபிக்காக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? அப்படி கேட்டிங்கன்னா சார், அந்த இடத்துல யாருக்குமே ஒரு வில் பவர் லூஸ் ஆகாமல் பார்த்துக்கிட்டேன். லாஸ்ட் ஒரு 5-6 மந்த்ஸாக எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவருக்கு எல்லாத்துக்குமே நான் டெய்லி ஒரு 5 to 7 o'clock ஒரு மெசேஜ் போட்டுருவேன். அந்த மெசேஜ் என்னவாக இருக்குன்னா, மே 2026 நம்ம தலைவர் பதவி ஏற்றுருவார், நம்மளாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, 1000% நான் சொல்கிறேன், இவர் தான் தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சர், நீங்கள்லாம் டேர் ஒர்க் பண்ணணும், நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த இடத்துல ஒரே ஒன்று திஸ் ஆர் தட்னு பார்க்காதீங்க, ஒன்லி திஸ். நம்ம இது கிடைக்கலாம் அதுன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்காது, அதுதான் கிடைக்கும். அப்போ தலைவர் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிடுவார் அல்லது வேற ஆச்சாரம் என்றைக்கு யாரும் யோசிச்சிடாதீங்க. தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர், யோசிங்கன்னு அந்த இடத்துல ஒரு ஆள் மனதை நான் பலப்படுத்திக்கிட்டே இருந்தேன் சார். கடந்த 2 நாளாக மிகப்பெரிய சர்ச்சை, அந்த சர்ச்சையினுடைய மையப்புள்ளியாக நீங்கள் மாறி இருக்கீங்க. உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியனும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ஒரு ஜோதிடரை எப்படி இந்த போஸ்டிங்கில் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் என்ன, பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, என்னை வெறும் அஸ்ட்ராலஜரை மட்டும் பார்க்காதீங்க. ஓகே. நான் ஒரு நல்ல மகன். ஓகே. நான் ஒரு நல்ல சகோதரன். ஓகே. நான் ஒரு நல்ல கணவன், நல்ல அப்பா, நல்ல நண்பன், நல்ல கிரிக்கெட்டர், நல்ல அஸ்ட்ராலஜர். எனக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் அஸ்ட்ராலஜி மட்டுமே என்னுடைய முகம் இல்லை. நான் நிறைய நண்பர்களாக ட்ராவல் ஆகிறேன், நிறைய பேர்த்து சப்போர்ட் பண்ணுறேன், நிறைய பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எங்கள்கிட்ட ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ஏழைகளை என்னால் தலைவரோடு சேர்ந்து நான் ட்ராவல் ஆகிற பொழுது ஏழைகள் இல்லாத சமுதாயமாக இந்த தமிழ்நாட்டை மாற்றுறதுக்கான சில யோசனைகள் இருக்குது. இப்போ நான் தலைவரோடு இருக்கிறேன்னா அதை நான் சொல்ல முடியும். என்னை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டிங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு தலைவருக்கு சில ஹெல்ப் பண்ணுவேன், வேலை செய்வேன். ஹெல்ப் பண்ணுறது சொல்லக்கூடாது, அவரோட சேர்ந்து நானும் வேலை செய்வேன். என்னுடைய பங்களிப்பினால் இந்த சமுதாயம் முன்னேறும் சார். நான் அப்படியே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 200 பணக்காரனை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுறலாம், 50% ப்ராஃபிட்டை நீ ரீஇன்வெஸ்ட் இங்கேயே பண்ணு, அங்கே இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டலையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லா ஸ்கூல்ஸையும் நீ தான் பார்த்துக்கணும், எல்லா காலேஜும் நீ தான் பார்த்துக்கணும், எஜுகேஷன் ஃப்ரீ நீ பார்த்துக்கணும், அதனுடைய ப்ராஃபிட்லேருந்து நீ கொடுக்கணும். ஸோ உன்னுடைய ப்ராஃபிட்டை ரீஇன்வெஸ்ட் இங்கே பண்ணணும்னு ஒரு 200 பேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டா தமிழ்நாடு ஜெயிச்சு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு சார் தோணுது? எனக்கு தோணுதில்ல, நான் செய்யறதுக்கு முயற்சி பண்ணுறேன்ல, எனக்கு ஒரு பிளேஸ் கிடைக்குதில்ல, விட்டிங்கன்னா தான் என்னால் செய்ய முடியும். நீ என்னையே ஜோசியானவே பார்க்குறீங்க, என்கிட்ட வேறு பல முகங்கள் இருக்குது. யாராச்சும் பேசுகிறது வெஞ்சர் டெசிஸ்ட் இருக்குலாம் தெரியுமா? எனக்கு தெரியும். த்ரூ அவுட் த வேர்ல்டுங்க சார் 7000 பேர் எங்களை ஜாதகம் பார்க்குறான். ஜப்பானில் இந்த ஈஸ்ட் எண்டில் ஆரம்பிச்சேன்னு உங்களுக்கு அந்த பக்கம் அமெரிக்காவுக்கு நீங்கள் நான் வெஸ்ட் எண்டு வரைக்கும் இந்த என்டையர் குளோபலில் அத்தனை பேர் எங்களை ஜாதகம் பார்க்குறாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்கத்தை சொல்கிறான், ஒவ்வொரு அறிவு சொல்கிறான். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்த்தலாம்ல சார்? ஏன் சேர்த்தக்கூடாது? ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ ஒரு 4 ஆஃபீஸர்கிட்ட கூப்பிட்டு சார் சொல்கிறார், எவனாச்சும் தப்புனா நீங்கள் தான் கேட்கணும். உங்களுக்கு கீழே ஒரு கார்பரேஷன் கமிஷனரோ ஒரு எஸ்பியோ கலெக்டரோ தப்புனா நீங்கள் தான் பொறுப்புன்னு மிரட்டுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு சீஃப் செக்ரட்டரியை. அப்போ சீஃப் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்க, அவங்க 4 பேர்த்த மிரட்டுவார். அந்த கலெக்டர் என்ன பண்ணுவாருங்க, கீழே போய் அந்த 4 தாசில்தார் இருப்பார், அங்கே ஒரு 10 ரெவன்யூஸ் இருப்பார், ஒரு 40 விஓ இருப்பார். எவனா தப்புனா அவனை தொலைச்சி போடணும்னு சொன்னால் கடைசி அந்த வார்டு மெம்பர் வரைக்கும் கரப்ஷன் தடுத்து நிறுத்த முடியாதா? நீங்கள் 4 பேர்த்துட்டு ஆர்டர் போட்ட போதும் சார், கடைசி நுனி வரைக்கும் தெரிஞ்சிருவா. இந்த கருத்தை என்னால் சொல்ல முடியுதில்ல, இந்த கருத்தை ஏன் வன்னி அரசு சொல்லலை, இந்த கருத்தை ஏன் பிரேமலாதா சொல்லலை? பணத்தை வச்சுட்டு புதைக்க போகிறாங்க சார். பணத்தை வச்சு நம்மளை நம்ம பணமாகவே நான் வாங்கி வச்சுக்கிறேன் சார், 1,00,000 கோடி சம்பாரிச்சிட்டேன், அந்த 1,00,000 கோடியோட என்னை புதைக்க போகிறாங்களா? லஞ்சமே வாங்க வேண்டாம்னு சொல்கிறேன் சார் நான். இப்போ மொத்தமே வந்து 10க்கும் கீழே தான் மினிஸ்டர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. சுமார் 30 மினிஸ்டர்ஸ் போட வேண்டியிருக்கும். கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்துருக்காங்க. சொந்த மினிஸ்டர்ஸ் தப்பு பண்ணாலும் சொந்த எம்எல்ஏ தப்பு பண்ணாலும் முதலமைச்சர் விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? எடுப்பார், நான் நம்புறேன் சார். கண்டிப்பாக எடுப்பார். ஓகே. அவர் வந்து சார் நான் சொல்கிறேன், ஒரே ₹1 தொட மாட்டார் சார், தொடர்ந்து விட மாட்டார். அவரும் தன்னுடைய இனாகரேஷன் ஸ்பீச்சில் சொல்லியிருந்தாரு. ரிக்கி ராதன் பண்டிட் வெற்றிவேல் சார்
உங்களை சுற்றித்தான் தமிழக அரசியல் கடந்த 2 நாளாக இயங்கி இருக்கு. உங்களுடைய நியமனம் வந்ததுமே ஏகப்பட்ட கண்டனங்கள் அறிக்கையாக வந்தது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் அது வெளிப்படையாக கூட்டணி கட்சிகளும் சரி எதிர்கட்சிகளும் சரி பேசியது சட்டமன்றத்தை அதிரச் செய்தது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் ஒரு அதிரடி முடிவெடுத்திருக்கிறார். இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலில் நீங்கள் அதை ரொம்ப ஈஸியாக டேக்கிள் பண்ணிவிட்டு, அது மட்டும் இல்லாமல் நம்ம தந்தி டிவி உங்களை வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த இன்விடேஷனை நீங்கள் ஏற்று தந்தி டிவிக்கு வந்து ரொம்ப தெளிவான சில விளக்கங்களை எங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு எந்த கொஸ்டின்ஸுக்கும் அப்ஜெக்ட் பண்ணாமல் ரொம்ப தெளிவான அந்த விளக்கங்களை நீங்கள் முன் வச்சிருக்கீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களே இந்த பேட்டியை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி சார். ஒரு 1 minute இன்னொரு அப்பீல் சார். இந்த கம்யூனிஸ்ட் லீடர்ஸ், காங்கிரஸ் லீடர்ஸ், விடுதலை சிறுத்தையில் நம்ம திருமாவளவன் சார் ஹெட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும், ஈவன் பிரேமநாதன் மேடத்துக்கு நான் வச்சுக்கிற அப்பீல், உங்களுக்கு மேலே என்னுடைய பர்ஃபார்மன்ஸில், என்னுடைய அறிவில், திறமையில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்றைக்கு வேணாலும் கூப்பிடுங்க. உங்கள் ஆஃபீஸில் வந்து நான் விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். அல்லது இந்த மாதிரி லைவில் உட்காந்து பேசினாலும் நான் பேசுகிற தயாராக இருக்கேன். ஒரு ஜோதிடனாக கூட நீங்கள் தப்பாக பேசாதீங்க. ஒன்று, தனி மனிதனை அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒப்பீனியன் கொடுங்கன்னு நான் இது மூலமாக அவங்களுக்கு அப்பீல் வச்சுக்கிறேன். நன்றி சார். உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவல்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் நம்ம தந்தி டிவியில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் இணைப்போம். நன்றி, வணக்கம்.